ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு முன்னே ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஸ்டேஜ் பார்க்க மாட்டாங்க, க்ரௌடு பார்க்க மாட்டேன், தங்க வேண்டிய இடங்கள் மற்ற காரியங்கள் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. அவருக்கு தேவை உடைக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட உள்ளம், கலங்கி வந்த மக்கள், காயப்பட்டு வந்த மக்கள், மக்களால் கைவிடப்பட்டவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், நம்பினோரால் கைவிடப்பட்டவர்கள், யாருக்கும் வேண்டாதவர்கள், அவர்களை தேடிதான் இயேசு வருகிறார். அந்த இயேசு இங்கே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் நீங்களும் இங்கே வருகிறதுக்கு முன்னவே இயேசு இங்கே வந்திருக்கிறார். நம்பலாமா? நானும் நீங்களும் வருகிறதுக்கு முன்னவே இயேசு இங்கே வந்திருக்கிறார். நாங்கள் சில பிரசங்கியாரில் புக் பண்ணும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட லாட்ஜ் வேணும், இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டு வேணும், இவ்வளோ ஜனங்கள் கூடணும், இவ்வளோ காணிக்கைகள் கொடுக்கணும், எல்லாம் சொல்லி தான் மேடைக்கு வருவாங்க. இது ஒன்றுமே சொல்லாமல் நான் வந்திருக்கிறேன். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். மேடையும் கேட்கல, சோறும் கேட்கல, காணிக்கையும் கேட்கல, லாட்ஜும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 3 நாட்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதை இங்க நிரூபித்து காண்பிக்க போகிறார் இயேசு. ஆமென். இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் இந்த நாள் வரை நடந்தீராத காரியங்கள், நம்ம கண்ணு கண்டீராத காரியம், காது கேட்டீராத காரியம், ஒருவனுடைய ஹிருதயத்தில் நினையாத காரியம் இயேசு இந்த 3 நாட்களில் இந்த இடத்தில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு சின்ன ஆலோசனை இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஜெப சிந்தையுடன் நீங்கள் அதை கவனிக்கலாம். நமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. நமக்கு தெரியாதது வேதத்தில் ஒன்றும் இல்லை. வேதத்தை பல தடவை படித்திருக்கலாம், கற்றிருக்கலாம், பைபிள் காலேஜில் படித்திருக்கலாம், நம்ம செய்திகள் கேட்டிருக்கலாம். ரொம்ப ஞானிகள் தான் நம்ம இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். உங்க கையில வேத புத்தகம் இருந்தா கொஞ்சம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில உறுதியாக தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புத்தகத்தில் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது 3 காரியத்தை உண்மையாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த 3 காரியம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், பூர்வீகமாக பெந்தெகோஸ்தேனுடைய அனுபவத்தில் இருக்கலாம், சத்தியத்தை கற்றிருக்கலாம், அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எப்படி? பக்கத்தில் சொல்லுங்க. நம்பிக்கையில ஒரு பேசுங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். இயேசப்பா ஒருவரே கைவிடுகிற தெய்வம் அல்ல. இயேசப்பா அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். இயேசப்பா அதிசயத்தை செய்கிறவராயிருக்கிறார். நான் இங்கே வந்த பொழுது ஒரு தம்பி ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து எனக்கு முத்தம் கொடுத்தார். அவர் இன்னைக்கு இங்கே வருவார்னு எனக்கு தெரியல. அவர் தம்பி கொஞ்சம் முடிஞ்ச எழும்பி முன்னாடி வாங்க, கொஞ்சம் வாங்க. அவர் எத்தனையோ வருஷங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்சம் வாங்க, உங்களை எல்லாரும் பார்க்க, உங்களை எல்லாருக்கும் இங்கே திடீர்னு நினைக்கிறேன். வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரை எத்தனை வருஷம் எனக்கு ஞாபகம் கிடையாது. அவர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க, வேகமாக நடந்து வாங்க, சின்ன பையன் தானே. இங்கே வாங்க. உங்களுக்கு விடுதலை கிடைத்து எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது விடுதலை கிடைத்து? 2014. எந்த மாதம்? மாதம் ஞாபகம் இல்லை. இவருக்கு இருந்தது கொடிய கேன்சர் வியாதி, கொடிய கேன்சர் வியாதி. இவரை ஒரு வாகனத்தில் ஞாராம்பள ஏஜி சர்ச்சுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. வாய் பேசாது, கைகால் அசையாது, எலும்பை நிற்க நடக்க முடியாது, லாஸ்ட் ஸ்டேஜ், மரிக்க போகிறார். நான் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும்பொழுது பாஸ்டர் வந்து சொன்னேன், ஒரு வண்டியில் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க, மோசமான கண்டிஷன், திரும்பி போகிற மாதிரி தெரியல, நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க. மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் மெசேஜ் கொடுக்கும்போது எப்படி மெசேஜை விட்டு போக முடியும்? பாஸ்டர் கட்டாயப்படுத்தி என்னை இவர் இருக்கிற வாகனத்தாண்டை கொண்டு போனேன். நான் போய் இவரை பார்த்து இவருடைய தொடையில் 2 தட்டு தட்டி எலும்பி என் பின்னாடி வாங்க சொன்னேன். அப்போது கூட வந்தவங்க எல்லாம் படித்தவங்க, நல்ல மேதைங்க. அவங்க சொல்கிறாங்க, எத்தனையோ நாட்களாக
அவருடைய பாதம் தரையில் வைக்க முடியாது, நடக்க முடியாது, வாய் பேச முடியாது, சாப்பிட முடியாது. லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர், மறிக்க போறோம். ஆனா கடைசி மூமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது. சொன்னேன், மறுபடியும் எழும்பி என் பின்னாடி வாங்க சொல்லி நான் வெளிவிடத்திலே போய் ஏறின. இவரன் பின்னாடியே வந்துட்டாங்க. உண்மைதானே? என் பின்னாடியே வந்துட்டாங்க. அன்னைக்கு தூக்கி போட்ட மாத்திரை இன்னும் சாப்பிடல நினைக்கிறேன். அப்படிதானே? காதல கேட்கலையோ? அன்னைக்கு தூக்கி போட்ட மாத்திரை திருப்பி நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அந்த மாத்திரை சாப்பிட்டீங்க? இல்ல. சத்தியமா சொல்லணும், சாப்பிட்டீங்களா? மாத்திரை இதுவரை மாத்திரை இல்ல. எத்தனை வருஷமா மாத்திரை எடுக்கல? 2014 முதல் இதுவரை இல்ல. இதுவரைக்கும் இந்த வியாதியும் இல்ல, அதுக்கு மாத்திரை எடுக்கல. இயேசு பார்ப்பதும் செய்வாரா? இப்ப நீங்க ஊழியம் செய்றீங்கல்ல, கொஞ்சம் இங்க எங்கேயாவது உட்கார்றதுக்கு இடம் கொஞ்சம் கொடுங்களேன், கனப்படுத்துங்க. நோ ப்ராப்ளம். இன்னும் அங்கே இருக்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. அப்போ இத்தனை வருஷமா கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. இத்தனை வருஷமா கர்த்தர் அவரை காப்பாற்றி இருக்கிறாங்க. இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க. சொல்லுவாங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இப்ப மேல்புற ஏஜி சர்ச் இந்த அம்மா வந்திருக்கிறாங்க. எழுப்ப வேண்டாம். அவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னே அங்க நடக்கிற மீட்டிங்ல இதே போன்ற ப்ராப்ளம் தான் அவங்களுக்கும். கர்த்தர் அவங்களை தொட்டு ஒரு சில பொருட்கள் அவங்களுடைய சரீரத்திலிருந்து மாற்ற வேண்டும். அது மாற்றப்படாம இயேசு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த பிள்ளை இந்த இடத்துல மீட்டிங் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு பிள்ளை இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரஸ்ட் அழுகி 3 வருஷம் 7 மாதமா அழுகி போன பிரஸ்ட் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது நியூ பிரஸ்ட் ஏசப்பா கொடுத்து இன்னைக்கு 11 வருஷமா உயிரோடு இருக்கிற, கேன்சர் இல்லாம அந்த பிள்ளை இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. இன்னும் இந்த கடந்த மாதங்களில் இந்த சுற்று வட்டாரங்கள் பேசின இடத்துல எல்லாம் கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்த்தால் பயங்கரமாயிருக்கும். என்ன பப்ளிசிட்டி பண்ண நான் வரல, இயேசுவை குறித்து நான் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்றேன், சுகம் கொடுக்கிறவர் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பின்னாடி ஒரு பிள்ளை உட்கார்ந்துட்டு இருக்கிற நாற்காலியில, அவ யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே யாரோ நம்பர் கொடுத்தனே கான்டாக்ட் பண்ணி, ஐயா எனக்கு ஒரு சொந்தமா தங்கதுக்கு ஒரு வீடு இல்லை, எங்களுக்கு ஒரு வீடு வேணும், எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, கிடைக்கவே மாட்டேன் சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ யாருன்னு எனக்கு தெரியாது, யாரு நம்பர் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா ஜெபித்து 2ஆம் நாள் போன் பண்ணி சொல்றாங்க, அப்பா நீங்க சொன்னபடியே, குட்டிமா கொஞ்சம் எழுமே இல்லைங்க, நீங்க சொன்னபடியே எனக்கு இடம் கிடைத்தது. ஏசப்பா கார் வர மாதிரி நல்ல வழி உள்ள இடத்தை ஏசப்பா எனக்கு வீடு கட்டதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. உட்காருடா. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க. நான் இது ஏன் சொல்றேன்னு கேட்டா, இங்க என்ன சொல்லிருக்கிறாங்க, நம்பிக்கையில சந்தோஷம். இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேன், ஆனா நீங்க சோர்ந்து போக கூடாது. இன்னைக்கு ஒரு கொண்ட விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்காது, வியாதிக்கு சுகம் கிடைக்காது, அற்புதம் நடக்காது, சோர்ந்து போக கூடாது. நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. நான் நம்பினவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்நாள் மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் என்ன நடத்துவதாக. நம்பினோரை ஒருபோது ஏசப்பா என்ன பண்ண மாட்டாங்க, கைவிட மாட்டார். அவரின் நம்பிக்கை நங்கூரமாயிருக்கிறார். ஆமேன். அப்படியானால் வேதம் சொல்றது, உன் விசுவாசத்தின்படி, உன் நம்பிக்கையின்படி உனக்காக கடவுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று பெத்தானியாவில் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார். அப்படி நீங்க முதல் சப்ஜெக்ட் நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்களேன். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஐயோ எனக்கு கிடைக்கல, இந்த பாஸ்டர் சொன்னது ஒண்ணு எனக்கு கிடைக்கல, ஐயோ இத்தனை காலமான சபைக்கு வர, இத்தனை காலமான ஊழியத்தில் இருக்கிற, ஊழியம் செய்கிற, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? எனக்கு நேற்று ஒரு அற்புதம் ஏசப்பா செய்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு இயேசு நேற்று ஒரு அற்புதம் செய்தாங்க. நான் ஒரு 5000 மெம்பர்ஸ் ஒரே மாதிரி உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக போய் அந்த இடத்தை பார்த்து வந்து, அந்த இடத்தினுடைய சொந்தக்காரனை நான் போய் பார்த்து பேசுறேன். அது 1 ஏக்கர் 18 சென்ட் பூமி. அவர் அதுக்கு 8 கோடி ரூபாய் கேட்டாங்க. 8 கோடி ரூபாய். நான் சொன்னேன் 8 கோடி ரூபாய் என்னிடத்துல இல்லை, 8 கோடி இப்போ தரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொல்லி ஒரு ரைட்டு நான் சொல்லும்போது எழும்பி வெளியே போ சொல்லிட்டான். இன்னும் உனக்கு எனக்கும் பேச்சியே கிடையாது, எழும்பி வெளியே போ, 8 கோடியிலே சிங்கிள் பைசா குறைக்க மாட்டேன் சொன்னேன். நாங்கள் அப்படி இறங்கி வெளியே வந்துட்டோம். நான் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் கால் வச்சிருக்கிறேன், நீங்க தான் சொன்னீங்க கால் வைக்கும் தேசம் உனக்கு சொந்தம், நீ கண் பார்க்கும் பூமி
உனக்கு சொந்தம் என்று நீங்க சொன்னீங்களே, அது உண்மையா, நிஜமா, அது நடக்குமா, அப்படி செய்வீங்களா சொல்லி 3 தடவை மிட் நைட்டு சும்மா அந்த இடத்துல போய் வாக்கிங் பண்ற மாதிரி வாக்கிங் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு 2 வீக்ஸ் முன்னே அவரை நான் மறுபடியும் போய் பார்க்கிறேன். 2 வருஷமா அந்த இடம் அவரால் விற்க முடியல. எத்தனையோ பார்ட்டிங்கள் வந்து போகுது, என்னமோ தலைகளை வந்து பார்க்குறாங்க, விற்க முடியல. அவர் என்னை பார்த்த உடனே, ஃபாதர் உள்ளே வாங்க, நீங்க ஏற்கனவே 2 வருஷம் முன்னே வந்திருக்கிறீங்க, அந்த இடம் உங்களுக்கு தான், அங்க சர்ச்சு கட்டணும். ஒரு பயங்கரமான ஹிந்து சகோதரர். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நான் சொன்னேன், சரி அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், ரைட்டு பேசுன்னு சொன்னேன். அவர் இடத்துல நான் சொன்னேன், நான் உன்னோட ரைட்டு பேச வரல, நீ என்ன சொல்ற அதை நான் செய்கிறேன்னு சொன்னேன். அவன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு சொல்றாங்க, எனக்கு நீங்க 2 கோடி தந்தா போதும், 6 கோடி எனக்கு தர வேண்டாம். ஏசப்பா செய்வாரா? அற்புதம் செய்வாரா? நான் அந்த மனுஷனை சொல்லி 2 வருஷம் என்னோட விசுவாசம் தளரவே இல்லை. என் நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். ஆண்டவரே, நாங்கள் கல்லையும் மண்ணையும் நம்புறதில்லை, நாங்கள் உண்மை நம்புறேன். நீ ஜீவனுள்ள தெய்வம், கேட்கிறவரும் காண்கிறவரும் உணர்கிறவரும் நீங்க தான் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த வார்த்தையை வைத்து சபை ஜெபிக்க ஆரம்பித்தது. 21 நாட்கள் கடுமையான உபவாசத்திலே சபை ஜெபிக்க ஆரம்பித்தது. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அற்புதத்தை செய்தார். மறுபடியும் நாங்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க அவர் சொல்றாங்க, ஃபாதர் மன்னிக்கணும், அந்த 2 கோடியில ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் டொனேஷனா உங்களுக்கு தரேன், எனக்கு 1.90 தந்தா போதும். நீங்க இப்ப நீ உருப்படியா ஜெபம் பண்ண அதுவும் வேண்டாம் சொல்லுவா போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று 50 லட்சத்தை எண்ணி அவன் கையில் நான் கொடுத்துட்டேன். இனி 90 நாட்களுக்குள்ள 1 கோடி 40 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கணும். என்கிட்ட காசு கிடையாது. நான் யார்கிட்டையும் போய் தீர்க்க தரிசனம் சொல்லி பணம் வாங்க மாட்டேன். எவங்கிட்டையும் போய் நான் டொனேஷன் கேட்க மாட்டேன். எந்த மனுஷங்கிட்டையும் போய் கை நீட்ட மாட்டேன். நான் ஆராதிக்கிற ஒரு உண்மை உள்ளவர். இந்த 90 நாட்களுக்குள்ள எப்படி 1 கோடி 40 லட்சம் கிடைக்கும்? அது கேள்விக்குறிதான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார்கள். ஏசப்பா செய்வாரா? சொல்லுங்களேன். நேத்தவர் என் வீட்டுக்கு வந்துட்டு போவே மாட்டாங்க. வீட்டிலே பிறந்த ஒரு பிள்ளை போல, என்னை உங்களோட மகனில் ஒருவனாக நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை உங்க இதில் சேர்த்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? ஜெபத்தை கேட்கிறவர் ஜீவிக்கிறார். உங்களுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை கையில் இருக்கிற வேத புத்தகம் சாதாரணமாக நீங்க நினைக்க கூடாது. நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க மனம் பதறக்கூடாது. இவங்க ஜெபம் பண்ண எனக்கு கிடைக்கல, இவங்க ஜெபம் பண்ண கிடைக்கல, அங்க போய் கேட்ட இங்க போய் கேட்ட. நோ, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தை மட்டும் பதறவிடக்கூடாது. செகண்ட் அங்க சொல்றாங்க பாருங்களேன், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இன்னைக்கு யார் உபத்திரவத்தை சகிக்கிறாங்க? யாரு பாடுகளை சகிக்கிறாங்க? ஒரு சின்ன கஷ்டம் வரக்கூடாது, யாரும் முகம் கர்த்ததுமே பேசக்கூடாது, எந்த பட்டினி வரக்கூடாது, எப்பொழுதும் கையில் பணம் வேணும், எப்பொழுதும் நல்ல துணி வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல சுகசு வாழ்க்கை வேணும். இதுதான் இன்னைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறாங்க. நீங்கள் அல்ல, அநேகர் அப்படி எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு சொல்லிட்டு போனாங்க, உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. நீங்க என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். வானத்தில் எத்தனை நட்சத்திரம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த பூமியில எத்தனை தூள் அல்ல எத்தனை கிலோ மண் ஆண்டவருக்கு தெரியும். சமுத்திரத்தில் எத்தனை மச்சங்கள், எத்தனை லிட்டர் தண்ணி ஆண்டவருக்கு தெரியும். உள்ளங்கையால் அளந்து பார்க்கிறவர் அவர். ஆனால் அவருக்கு பாருங்க, நீதிமானுக்கு வருகிற துன்பத்தினுடைய கணக்கு தெரியாது. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? நீங்க நீதிமான்களா இருந்தா, நீதிமாட்டிகளா இருந்தா, எனக்கும் உங்களுக்கு வருகிற துன்பத்தினுடைய கணக்கு என் ஆண்டவருக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்ற பாருங்க, ஆகிலும் அவை எல்லாவற்றிலும் நான் அவனை விடுவிப்பேன். ஆமீன் நான் சொல்லாம நீங்க சொல்லணும். அவை எல்லாவற்றிலும் நான் அவனை என்ன பண்ணுவேன்? ஆமீன். பாடுகள் சகிக்கிறவன், உபத்திரவப்படுகிறவன், சோதனை சகிக்கிறவன், அவன் தான் பாக்கியவான். ஆமீன் சொல்லுவோமா? அப்படியான 2வது சப்ஜெக்ட் என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். நீங்க சகோதரிமார், நீங்க காலையில ஏதாவது ஒருவேளை பால் காய்ச்ச நேரத்தில் திடீர்னு அந்த பால் கெட்டு போனா நீங்க பொதுவாகவே என்ன சொல்லுவீங்க? உண்மை சொல்லுங்க சகோதரிமார்.
அந்த பால் திடீர்னு கெட்டு போன என்ன சொல்லுவீங்க? பால் வெளியிருந்து வாங்கியிருக்கலாம், நம்ம வீட்டிலே கறந்த பால் இல்லை, என்ன சொல்லுவீங்க? பொதுவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுள்ள தேவன் பால் பொங்கி வழியுது அப்படியெல்லாம் சொல்லுவீங்களோ? கொஞ்சம் உதவி செய்யுங்கடா, வீட்டுக்கு போனோம் இல்லை, அம்மச்சி சொல்ல அம்மச்சி பால் கெட்டு போன என்ன பண்ணு, ஒரு முட்டை எடுத்த கீழே டமக்கு விழுந்து உடஞ்சி போச்சு, என்ன பண்ணுவீங்க? அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்த பாட்டில் கீழே உடஞ்சி போச்சு, என்ன பண்ணுவீங்க? எந்த மூஞ்சி காலையில முழிச்சேனோ, இன்னைக்கு காத்தால எழும பக்கத்து விட்டு கிளவி ஒருத்தி, அது மூஞ்சி தான் நான் பார்த்தேன், அப்பவே எனக்கு தெரியும் இன்னைக்கு முட்டை உடஞ்சி போயிடும், பால் கெட்டு போயிடும். அதுக்கு வேதம் சொல்ல, ஒரு விசுவாசத்தின்படி உனக்கு அதிகாலமே நீ கிளவியை பார்க்கறதுக்கு முன்னாடி அதிகாலமே நீ கர்த்தரை பார்க்க வேண்டும். காலதோறும் என் கிருபைகள் எப்படி இருக்குதாம், புதுதா இருக்குது, அதிகாலமே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவாராக. அப்பாவோட முகத்தை பார்த்து தான் நம்ம விழிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பாவோட முகத்தை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம விழிக்கணும். அப்படியானால் இயேசு பார்ப்பதும் செய்வாராக. இந்த சகோதரிமாரா நீங்க இருக்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு வெட்கக்கேடா இருக்குது, ஆண்களே இல்லை, ஏதோ ஒரு சகோதரி கூட்டத்தை நான் பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி உங்களை கொஞ்சம் நான் உற்சாகப்படுத்துறதுக்கு ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமா பேசக்கூடிய ஆட்கள் நீங்க தான். ஒரு தீங்கூட ராமின்னு சொல்ல மாட்டாங்க. அதிகமா பேசக்கூடிய ஆட்கள் நீங்க தான். ஏன்னு கேட்டா, உங்க வீட்டுக்காரனை பார்த்து காலமே சொல்லுவேன், அதான் இந்த வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு தாங்க, உடனே அவரு சொல்லும் முடியாது, நான் பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறேன்னு சொல்லும். என்ன சொல்லுவாங்க? இப்ப முடியாது, நான் என்ன பண்றேன்? பேப்பர் படிக்கிறேன். உடனே நீங்க என்ன பண்ண தெரியுமா? எனக்கு அப்பொழுதே தெரியும், இந்த காலமாடனை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணேனோ 21 வருஷமா நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும். இந்த குடும்பத்திலே மாடு மாதிரி நான் உழைக்கிறேன், பண்ணி மாதிரி உழைக்கிறேன். பாரு, ரெண்டு பிள்ளைங்க படுத்து கிடக்கிற எரும மாடு மாதிரி அதுங்களும் எழும்ப மாட்டான், இந்த காலமாடனை எழும்ப மாட்டான். இப்படியே பேசாரு. இவனிட கூட வாழுகிறதை பார்க்கணும், செத்து போன நிலமா இருக்கும், இவனுக்கு நான் ஏன் பொங்கி கொடுக்கணும், இவனுக்கே துணிதை வச்சு கொடுக்கணும், இவனுக்கே. இந்த மனுஷன் ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்ன வார்த்தை? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல போல தெரியுது. ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? இப்ப முடியாது, என்ன பண்றேன்? பேப்பர் படிக்கிறேன். இந்த அம்மா ஆரம்பிச்ச 2 மணி நேரம் பிரசங்கம், கரண்ட் கட்டானாலும் பிரசங்கம் நிக்க மாட்டேன். அப்படியே சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து குத்தி, இந்த பாத்திரத்தை குட்டி, அம்மிக்கல்லை உடைத்து, அதை தூக்கி போட்டு, இதை தூக்கி போட்டு, அப்படியே சாபத்தை போட்டு 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 மக்களும் இந்த மனுஷன் கண்டுக்கிறதே இல்லை. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நீங்க இல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்பா உங்க மாதிரி தங்கங்க உலகத்தில் எங்குமே இல்லை. நீங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க. இப்படி வேகமா ஒரு காரியத்தை வெளியில தெரியப்படுத்துறதுக்கு நீங்க தான், வேகமா ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்க தான். வேதம் சொல்றது ஆனதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது உங்க பின்னாடி நிக்க எங்களுக்கு யோக்கியதை கிடையாது. ஏன்னு கேட்டா, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை பெற்று கொடுத்தவள் ஒரு பெண்ணு தான். அந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முதல் அந்த கல்லறையாண்ட இருட்டோடு ஓடி போனது ஒரு பெண்ணு தான். இயேசுவிட உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அறிவித்ததும் பெண்ணு தான். ஆமீன்ல சொல்ல மாட்டீங்களா? உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா நாளைக்கு இந்த இடம் நிரம்புவாங்க. உங்க வீட்டுக்காரனை கூட்டு வரதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல 4 பேரை கொண்டு வரணும். அப்படியானால் வேதத்திலே பெண்களுக்கு ஏராளமான ஸ்தானங்கள், ஏராளமான கனமகிமை, ஏராளமான இடத்தை பெண்கள் சுதந்திரித்திருக்கிறார்கள். பெண்கள் அந்த 5 அப்பன் 2 மீனை இயேசு கொடுக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்துவாலேயும் கூடி அங்க இருக்கிற பெண்கள் பிள்ளைகளை எண்ண தெரியல, ஆண்களை மட்டும்தான் எண்ணினாங்க. ஆண்கள் எவ்வளவு இருந்தாங்க? 5000 பேர். அப்படியானா அதே போல 4 மடங்கு பெண்கள், அதே போல 4 மடங்கு பிள்ளைகள் அங்க இருக்குது, எண்ண முடியல. இங்க இடத்திலும் பார்க்கும் பாருங்க, விரலில் எண்ணக்கூடிய ஆண்கள், பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆனபடி பெண்களால எந்தையும் நீங்க சாதிக்க முடியும். நீங்க மனசு வச்சால் உங்க குடும்பத்தை இடிக்க முடியும், நீங்க மனசு வச்சா உங்க குடும்பத்தை கட்ட முடியும். நீங்க மனசு வச்சா ஒரு மிருகத்தனமான புருஷனை ஒரு மனுஷனா மாற்ற முடியும், மனுஷனா இருக்கிற புருஷனை மிருகமா மாற்ற முடியும். உன் குடும்பத்தை இடிக்கிறதுக்கு உன்னால முடியும், உன் குடும்பத்தை கட்டுவதற்கு உன்னால முடியும், உன் பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாக்க உன்னால முடியும், உன் குடும்பத்தை கட்டி காக்கவும் உன்னால முடியும். இருக்கிறதே கொண்டு குடும்பத்தை கண்காணிக்க, இருக்கிறதே கொண்டு குடும்பத்தை நிறைவோடு நடத்த உங்களால முடியும். எல்லா விதத்திலும் நீங்க தான் முதலிடத்தை நிற்கிறீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் என் குடும்பத்தை கைவிட மாட்டார்,
கர்த்தரின் புருஷனை கைவிட மாட்டார், கர்த்தரின் பிள்ளைகளை கைவிட மாட்டார். யோசுவாவோட நம்பிக்கை பாருங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க எக்கடி கட்டு போனா எனக்கு கவலை இல்லை, ஆனா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்படிப்பட்ட நம்பிக்கை. என் பிள்ளைகள் தலைதெறிச்சு போறேன், என் புருஷன் தலைதெறிச்சு போறேன், என் பிள்ளைகள் எப்படியே மனைவி எப்படியே போறேன், கவலைப்படாதுங்க, விசுவாசித்த தேவனோட மகிமை காண்பாராக. இங்க என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது உபத்திரவத்திலே ரொம்ப பொறுமையா இருக்கணும். யார் எவ்வளவு வேகமா பேசினாலும், என்ன கெட்ட வார்த்தை சொன்னாலும், அடித்தாலும், கஷ்டம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், நிந்தனை வந்தாலும், நீங்க அங்க எப்படி இருக்க சொல்ற கர்த்தர்? பொறுமை. பொறுமை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுடைய சாந்த குணம் அநேகருக்கு தெரியணும். உங்களுடைய சாந்த குணம் அநேகருக்கு புரியணும். மூன்றாவது அங்க சொல்றாங்க பாருங்களேன், ஜெபத்துல உறுதியாக தரித்திருங்கள். இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன்? உங்களை இப்ப தனியா கூட்டு கேட்டா சொல்ல, நான் டோட்டலா ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்கிற பாஸ்டர், இல்ல 5 நிமிஷம் ஜெபிக்கிற பாஸ்டர், இல்ல 10 நிமிஷம் ஜெபிக்கிற பாஸ்டர் சொல்லுவாங்க. நான் சொல்றது, ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெயமா இருக்கிறது. ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற சபை, ஜெபிக்கிற தேசம் இன்னும் ஆளிந்து பாழாய் போன சரித்திரமே கிடையாது. நான் காஞ்சிபுரத்தில் ஊழியத்துக்காக வந்து இன்னைக்கு 40 வருஷமாவது காஞ்சிபுரத்தில் வந்து. நாங்கள் காஞ்சிபுரத்தில் வரும்போது ஒரு கிறிஸ்தவன் வீடு அங்கே கிடையாது. பெந்தகோஸ்தின் அனுபவத்திருக்கிற ஒருவனை நீங்க பார்க்க முடியாது, ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் நீங்க பார்க்க முடியாது. ஒரு கத்தோலிக்க சபை, ஒவ்வொரு கிராமங்களில் 2-3 CSI சபைகள் மட்டும்தான் இருந்தது. அவர்களையும் பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி தெரியாது. அங்கே கிறிஸ்தவனுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேன், கிறிஸ்தவனுக்கு குழாவில் தண்ணி பிடிக்க முடியாது, கிறிஸ்தவன் கடையில் போனா பொருட்கள் நம்ம கையில் தர மாட்டேன், நாய்க்கு போடுற மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நம்ம தீட்டு பெற்றவர்கள், மாம்சம் தின்றவர்கள் சொல்லி நம்மளை தரக்குறையாக பேசி ரொம்ப கேவலப்படுத்தின காஞ்சிபுரம். அங்கே ஊழியத்துக்கு வந்து நல்ல சுகசு வாழ்க்கை வாழ்ந்த நாங்கள் காஞ்சிபுரத்திலே வந்தது நிமித்தமாக மரத்தடியிலே படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, கடவராந்தையிலே படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, பிளாட்போரத்தில் படுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. யாரும் வீடு தர மாட்டாங்க. கை குழந்தைகள், FreeKG படிக்கிற ஒரு பையன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், கை குழந்தைகளோடு தான் நான் காஞ்சிபுரத்துக்கு வந்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தா, நான் சொன்ன பார்த்தீங்களா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்களுடைய 10ல் 1 பங்கு தான் கடந்த வெள்ளி சனி ஞாயிறு கிரவுண்டுக்கு வந்த 30,000 பேர். ஆமீன் எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமீன். இப்ப எங்க பார்த்தாலும் சபை, எங்க பார்த்தாலும் விசுவாசிகள், எங்க பார்த்தாலும் ஆராதனை, எங்க பார்த்தாலும் கூட்டம். அந்த இடத்துல ஜெபிக்க 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 பட்டினி கடந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு வீடு இல்லாம ரோடிலே படுத்து எல்லா தியாகத்தையும் சகித்து விசுவாசத்தை தளர விடாதபடி ஆண்டவருக்கு முன்பாக இரவும் பகலும் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது எல்லாம் அடைந்த டோர் இயேசுப்ப திறக்க ஆரம்பித்தது. காஞ்சிபுரத்தினுடைய பேரு டெம்பிள் சிட்டி. கோவிலுக்கு பஞ்சமே இல்லை, தெய்வத்துக்கு பஞ்சமே இல்லை. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் தெய்வத்துக்கு பஞ்சம் இல்லை. அவ்வளோ தெய்வங்களை உற்பத்தி பண்ணுகிற இடம், அவ்வளோ தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கிற இடம். கண்டதெல்லாம் தெய்வம். பல்லி, பல்லி அங்க தெய்வம், குரங்கு அங்க தெய்வம், பாம்பு அங்க தெய்வம், கழுதை அது தெய்வம், தொட்டதெல்லாம் மாடு தெய்வம், எல்லாமே தெய்வம். எது பார்த்தாலும் தெய்வம். ஒரு வேப்ப மரம் வந்தா அது தெய்வம், ஒரு செதல் புற்று வந்தா அது தெய்வம், எங்க பார்த்தாலும் தெய்வங்கள் தான். இப்படி கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ள 370 டெம்பிள்ஸ் இருக்குது. அவ்வளோ விக்கிரகத்தின் கோட்டைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பிசாசின் குகையில இந்த 40 வருஷமா நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு நாட்களும் சாதனைகளை படைக்க காரணம் ஜெபத்திலே நம்ம டிமிக்கி கொடுக்க கூடாது. இப்ப இந்த சபை வளரணுமா? இந்த கட்டடத்தால சபை வளராது. குடும்பம் இடியாம உருப்படியா நிக்கணுமா? குடும்பத்தில் எவ்வளவு பெரிய அரமனை கட்டியாலும் குடும்பம் நிக்காது. குடும்பத்திலே ஜெபம் தேவை, சபையிலே ஜெபம் தேவை, தனிப்பட்ட மக்கள் வாழ்க்கையில ஜெபம் தேவை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க இப்ப காஞ்சிபுரத்திலே போங்க, பாலாறுன்னு ஒரு ஆறு இருக்குது, அங்க தண்ணி இல்லை. அப்படி ஏக்கர் கணக்கா கிடக்கிற பேர் பெற்ற ஒரு ஆறு தான் பாலார். அங்க கூட்டமா 50 பேர் 30 பேர் 100 பேர் ஊழியக்காரர்கள் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. சபை பாகுபாடு இல்லாம ஒரு பெட்ரோல் மேக்ஸ் லைட்டை கொண்டு வைத்து, இல்லைங்க டார்ச் லைட்டை வைத்து முழுவதும் ஊழியக்காரங்க கூடி ஜெபிக்கிறாங்க.
திரிசூல மலை என்று சொல்லி பல்லாவரத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு நீங்க போனா அந்த மலை முழுவதும் ராத்திரியும் பகலும் ஓயாமல் ஆயிரக்கணக்கான டீமுகள் இந்த தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. திரிசூல மலை முழுவதுமே ஜெபந்தான். ஆத்துக்கரைகள் முழுவதும் ஜெபந்தான். மெரினா கடற்கரைக்கு போங்க, கோல்டன் பீச் கடற்கரைக்கு போங்க, அங்க ஒரு பிட் அங்கங்கள்ல லவ்வேர்ஸ் இருந்தாலும் பாவம் சரி இருந்தாலும் அதை பல ஆயிரம் கூட்டமான மக்கள் கூடி அங்கங்க 2 பேர் 4 பேர் ஜெபிக்க நீங்கள் பார்க்கலாம். நான் இன்னும் ஒண்ணு சொல்ல போறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெபம் வேற எந்த தேசத்திலுமே கிடையாது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம உலகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெபம் உலகத்தில் வேற எங்குமே நீங்க பார்க்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்தில் ஊழியங்கள் ஓங்கி வளர்ந்து கொண்டே வருகிறது. தமிழகம் இயேசுவுக்கு சொந்தமாய்க்கொண்டே வருகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குன்னு தெரியல. தமிழகம் இயேசுவுக்கு சொந்தமாய்க்கொண்டே வருகிறது. தமிழகத்தின் மக்களோட கண்கள் தேவன் திறக்கிறார். ஏன்? தமிழகத்தில் இருக்கிற மக்களோட விசுவாசம், அவங்கள் அனுபவிக்கிற பாடுகள், அவங்கள் அனுபவிக்கிற உபத்திரவம், அவங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வேற எந்த கண்ட்ரிகளிலும் நீங்க பார்க்க முடியாது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு செய்வாரா? அதே போல இந்த இடம் எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த ஊர் எப்படி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு மகிமையான ஒரு கட்டடம் இங்க எழும்ப வேண்டுமானால் இங்க சிலருடைய இரத்தமோ கண்ணீரோ விழுந்திருப்பாங்க. இங்க அநேக முழங்கால் தேஞ்சிருப்பாங்க, அநேகர் இந்த பட்டினியாய் கடந்திருப்பாங்க, தியாகத்தை சகிச்சிருப்பாங்க, பாடுகளை சகித்திருப்பாங்க, கல்லேறுகள் வாங்கி இருப்பாங்க, கல்லடி வாங்கி இருப்பாங்க. அந்த மகிமை தான் இந்த கட்டடமா நீங்க இப்ப பாக்குறீங்க. வேற இங்க எந்த டாக்டரேட் படித்தவனோ, எந்த டிகிரி படித்தவனோ, எந்த போப்போ பிஷப்போ இங்க வந்ததனால் அல்ல. இங்க முன்னாடி இருந்த சில தியாகிகள், சன்னியாசிகள், ஊழியர்கள், அவர்கள் பெற்ற தியாகத்தினுடைய பிரதிபலன் தான் இது. அவங்க இப்ப பரதீசில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பா போல தெரியுது. நம்மளே காட்டிலும் அதிகமாக அவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் ஜெபித்த ஒருத்தன் தோற்று போன சரித்திரமே இல்லை. அப்படி உண்டா? ஜெபிக்கிறவன் தோற்று போன சரித்திரம் உண்டா? ஜெபிக்கிற சபையை பாருங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது பெருகும், அது வளரும், அது ஓங்கும், அது மகிமையா நீங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு செய்வாரா? சொல்லுங்களேன். இயேசு செய்வாரா? அவரால் கூடுமா? நான் கடந்த 4 மாதத்துக்கு முன்னே பாளையங்கோட்டை ஏஜி சர்ச்சில் 4 நாட்கள் நான் பேச வந்தேன். பாஸ்டர் மருதையா சபையில அந்த 4 நாட்கள் நான் பேசி முடித்த பிற்பாடு 48 பேர்கள் ஸ்நானப்பட்டிருக்கிறாங்க. அதில் 12 குடும்பம் இந்த உங்க குமரி மாவட்டத்திலே பேர் பெற்ற டாக்டர்ஸ் ஃபேமிலி. 2 பேர் மார்த்தாண்டத்தில் இருக்கிறாங்க. பேர் பெற்ற டாக்டர்ஸ் ஃபேமிலி 12 குடும்பம், 12 நபர் அல்ல, 12 குடும்பம். அதில் ஒரு சில வீடுகளுக்கு பாஸ்டர் என்னை அழைத்து கொண்டு போனாங்க. அவங்கள அந்த இருக்கிற கெயிட்டினோட விலை நமக்கு கிடையாது. அவ்வளோ பெரிய பணக்கார், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் 12 டாக்டர்ஸ் ஃபேமிலி அந்த மீட்டிங்கில் ஸ்நானப்பட்டிருக்கிறாங்க. 4th ஸ்டேஜ் கேன்சர் டாக்டர்ஸா கைவிடப்பட்டு வீட்டிலே கொண்டு மரணத்தின் நிமிடங்களை எண்ணிக்கொண்டு எல்லாம் இப்ப போன வார மீட்டிங்ல ஆமீன் அந்த பழைய ரிப்போர்ட்டும் புதிய ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்கிறேன். எல்லாம் கோடீஸ்வர பணக்காரங்க. இப்ப 3 நாட்கள் போட்ட மீட்டிங் முடிக்கிறதுக்கு 14 நாட்கள் ஆயிட்டு. மறுபடியும் இப்ப நான் செவ்வாய்க்கிழமை அங்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா அற்புதம் செய்வாரா? சொல்லுங்களேன். அப்போ நான் அங்க மருதையா சபைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது மருதையாய்க்கு 78 வயசு. காலமே 4:30 மணிக்கு எழும்பி சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போய் அந்த மனுஷன் தாவி தாவி தான் நடக்குது. நடக்க முடியல, 78 வயசு, நடக்க முடியல. ஆனா அதிகாலமே போய் தன் சபையில முழங்கால் படிட்டு ஜனங்கள் வராரோ இல்லையோ அவர் ஜெபிக்கிறார். ஒரு நிமிஷம் நீங்க அவரை பார்க்க முடியாது, ஒரு நிமிஷம் நம்மளோட டைம் எடுத்து பேச முடியாது. இந்த வயசிலும் ராத்திரியும் பகலுமாய் உழைச்சு உழைச்சு ஜெபித்து அந்த மனுஷன் சாதனையை படைத்து கொண்டே வருகிறார். அதனாலதான் அவருக்கு நான் தொடர்ந்து மறுபடியும் டேட் நான் கொடுக்கிறேன். ஏசப்பா பாளையங்கோட்டை தலையெழுத்தை மாத்திட்டு வராங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, கர்த்தர் கிரியை செய்கிறார். அதே தெய்வம் இந்த சபைக்கு வந்திருக்கிறாங்க, அதே தெய்வம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, அதே தெய்வம் இங்க அற்புதங்களை செய்ய போறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பொதுவாக நாங்கள் தொடர்ந்து பெரிய திரள் கூட்ட மக்களை பேசி பழகினவங்க இது மாதிரி வந்து இடம் காலியா பார்க்கும்போது எங்களுடைய எல்லா மைண்டு போயிடும், பிரசங்கமே வராது. ஆனா இங்க நான் ஃப்ரீடமா நிக்கிறேன். இங்க நான் இப்ப பிரசங்கிக்கிறது நீங்க இருக்கிறவங்களுக்கு அல்ல, குறைஞ்சது 5000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு மட்டும் நான் பிரசங்கிக்கிறதுக்கான இந்த மைக் எனக்கு தேவையில்லை. ஆமீன் சொல்லுவோமா? கிட்டத்தட்ட என் கண்களுக்கு முன்பாக 5000 மெம்பர்ஸ்
அவங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயேசு அதை இங்க செய்ய போகிறார்கள். இந்த தேசம் அதை அறிய போகுது. இயேசு இங்க வந்து போனதை மக்கள் காண போகிறார்கள். அவருடைய மகிமை இங்க வெளிப்பட போகுது. அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா தேவை. உன் விளக்கு மங்கி எரிகிறதா? அணைக்க மாட்டா. நீ நெறிந்த நாணெல்லாம் முறிக்க மாட்டாவ. ஜெபம் உன்னை தாங்கும். ஜெபம் உன்னை நடத்தும். ஜெபம் உன்னை உயர்த்தும். ஜெபம் உன்னை அழகுபடுத்தும். ஜெபம் உன்னை மேன்மைப்படுத்தும். ஜெபம் உன்னை உயர்த்தி 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 கொண்டு செல்ல கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நான் இங்க சுமந்து வந்திருக்கிறேன். அந்த தெய்வத்தை தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம் தான் உங்களுக்கு இப்ப அற்புதங்களை செய்ய இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவர் தான் என்னிலூடி இப்ப உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதத்தை கொஞ்சம் பாருங்க, பார்ப்போமே. 16வது சங்கீதம் 9 11 வசனத்தை பார்க்கலாம். 16வது சங்கீதம் 9 11 வசனங்கள். வேகம் படி மக்களே. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை சொல்லணும். இந்த செய்திக்கு நான் கேட்க வந்த, இந்த கூட்டத்துக்கு நான் வந்த முதல் நாள் கூட்டத்திலே நீங்க சொல்ல வேண்டும், ஆகையால் என் இதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? மாம்சத்துல தான் கவலை, மாம்சத்துல தான் வேதனை, மாம்சத்துல தான் வியாதி, மாம்சத்துல தான் போராட்டம். ஹல்லேலூயா. இந்த 70 வயசு இப்ப முடிய போற. நான் பிறந்து வளர்ந்து இந்த காலம் வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய பலவீனம். நான் இந்த இடத்தில் வர முடியாத அளவுக்கு என் பாடியில இப்ப இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. 5 அது இங்க நான் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. பப்ளிக்கில் சொல்ல முடியாது. நீங்க யாருக்கா வேணுமா தனியா வந்தா சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தோடு தான் இங்கே நான் நிற்கிறேன். என் மனைவி கொஞ்சம் முன்னே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து ஃபோனில் ஓடி, ரொம்ப நேரம் அப்பா நேற்று உங்களை நான் காரில் ஏற்றி விட்டப்போ என்னால் தாங்க முடியல. நீங்கள் உண்மையிலே மனுஷனா? என்னால் புரிஞ்சிக்க முடியல. இந்த நிலைமையில் எந்த மனுஷனும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இப்போது காரில் ஏறின இந்த இடத்துக்கு நான் திரும்ப உடனே காரில் ஜெபிக்கிறாங்க. கண்ணீரோடு ஜெபித்து என்னை இந்த இடத்தை விட்டிருக்கிறேன். அங்கே அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சொல்ல முடியாத ஒரு பலவீனம் 6 நாட்களை என் பாடியில் என்னை போட்டு வதக்கிட்டு இருக்குது. நான் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிற்கக்கூடிய சக்தி பலன் எனக்கு இப்போ கிடையாது. நிற்கக்கூடாது, நான் இங்கே வந்து நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையிலும் அதை ஓவர்டாக் பண்ணி நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த 3 நாட்கள் மீட்டிங் முடித்து நடந்து விட்டு போகும் பொழுது அந்த வியாதி எங்கூட வராது, அந்த பலவீனம் எங்கூட வராது. நான் போற ஊர்ல எல்லாம் சொல்லுவேன், இப்படி ஒரு ஊருக்கு நான் போனேன், இப்படி சபைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், அந்த சபையில் நான் கால் வைத்தேன், அங்க நான் சத்தியத்தை பேசினேன், அந்த வியாதி மறைந்தது. நீ அத்தியானாகா ரீ கமுனாரோ தியானாகா. தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. ஒரு வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வல்லமை உள்ள தேவன். இங்க என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஆகையால் என் இதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அடுத்த வார்த்தை, என் ஆத்துமாவே பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான அழிவே காண விட்டீர். நீங்களும் நானும் பாதாளத்துக்கு சொந்தக்கார அல்ல. நீங்களும் நானும் பாதாளத்துக்கு போக மாட்டேன். மறுபடியும் படி மக்கள் அந்த வசனத்தை, என் ஆத்துமாவே பாதாளத்தில் விடி. உங்களால் தைரியமா சொல்ல முடியுமா? எத்தனை பேரால தைரியமா சொல்ல? என் ஆத்துமாவை எங்க விட மாட்டேன் ஆண்டவர்? பாதாளத்துக்குள்ள. அது நமக்குரிய இடம் அல்ல, அது நமக்குரிய இடம் அல்ல. நமக்கு கர்த்தர் பரதீசை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஒரு மகிமையான வீட்டை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். அதோட பணிகள் முடிந்து கொண்டு நம்ம வேகமாக நம்ம புறப்பட்டு போகிறோம். பாருங்க, நாளைக்கு 5ஆம் தேதி உலகமெல்லாம் கெதி கலங்கி நாளைக்கு ஒரு விடிய காலம் வேணுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை உலகத்திலே. நாளைக்கு என்ன சம்பவிக்க போறது டைம் வரைக்கும் சொல்லி இருக்கிற பாருங்களேன், டைம் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு என்ன சம்பவிக்க போற யாருக்குமே தெரியல. நாளைக்கு இந்த மீட்டிங் இங்க நடக்குமாறா எனக்கு சந்தேகமா இருக்குது. நான் சொல்றது அவ்வளவு வேகமாக என் தந்தையோட வருகை சமீபமாயிருக்கிறது.
சபை இப்ப ஆயத்தப்படணும், சபை பரிசுத்தம் அடையணும், கரை திரையற்ற பரிசுத்த சபைகளாய் நம்முடைய சபைகள் எழும்பணும், நாம் எழும்பணும். என்னுடைய ஆத்துமா எங்க போக போறது இல்ல. படிச்ச வசனத்திலே பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி. உங்க 2 கை நெஞ்சிலே வைத்து அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஏசப்பா என் ஆத்துமாவை, கை உள்ளவங்க நெஞ்சிலே வைங்க பாப்போமே, உணர்வு உள்ளவங்க செய்யுங்க, இல்லாதவங்க செய்ய வேண்டாம், கட்டாயமா இல்ல. நீ எங்க இருந்து கேட்டாலும் சரி, உனக்கு ஒரு ஆத்துமா என்று ஒன்று இருக்குது. அந்த ஆத்துமா பாதாளத்தில் போகாம இருக்க வேண்டுமானால் அந்த வார்த்தை நீ சொல்லணும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவான அழிவே காணவிட்டு. உலகம் முழுவதும் அழியுது, உலகம் முழுவதும் அழியுது. 1000 மக்கள், லட்ச மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு பரிசுத்தவானை அழிய விட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா அதை செய்வாரா? ஏசப்பா அதை செய்வாரா? ஏசப்பா அதை செய்வாரா? அடுத்த வார்த்தை பாருங்க, என் ஆத்துமாவே பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விடி சொல்லி பார்ப்பாருங்க. 11ஆம் வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. என்ன மார்க்கம் ஐயா? ஜீவ மார்க்கம் என்று சொல்லதுக்கு ஒரு மார்க்கம் உண்டானால் அது இந்த புத்தகத்தில் மட்டும்தான் உண்டு. உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதின கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எத்தனையோ புத்தக கண்காட்சிகள் நடக்குது, எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் உண்டானால் அவை எல்லாவற்றை பார்க்கலும் வேறுபட்ட ஒரு புத்தகம், அழியாத ஒரு புத்தகம், அழிக்க முடியாத ஒரு புத்தகம், மாறாத ஒரு புத்தகம், மாற்ற முடியாத புத்தகம், நெருப்பிலே போட்டாலும் கரியாத ஒரு புத்தகம். ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களோ? அந்த புத்தகம் தான் நீங்க சுமக்கிறீங்க. இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை சுமக்கிறவனுக்கு விடுதல், இதை படிக்கிறவனுக்கு விடுதல், இதை நேசிக்கிறவனுக்கு விடுதல், இதை நம்புகிறவனுக்கு விடுதல். நம்பலாமா? நீங்க எப்படி பைபிளை படிக்கிறவனுக்கு தெரியல, எப்படி பைபிளை நேசிக்கிறவனுக்கு தெரியல. எனக்கல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு பைபிள். இது இப்ப நான் எடுத்த பைபிள் இப்போ 1 மாசம் தான் கையில் எடுத்து, 1 மாசம் தான். வருஷத்துக்கு ஒரு பைபிள், அதுக்குள்ள தேஞ்சு போகுது. அப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்றது நீங்க யோசித்து பார்க்கணும், எவ்வளவு நேரம் படிக்கிறது நீங்க யோசித்து பார்க்கணும். நம்ம ஆட்கள் எங்கேயாவது ஒரு பைபிள் இலவசமா கிடைக்குமா, ஓசி கிடைக்க பார்க்கற இல்ல. நான் சொல்றது கிட்னி வித்துட்டாங்களே என்ன வாங்கணும். நீங்க நிறைய பேர் ஒரு மாதிரி நீங்க நல்லா பேசுறீங்க. நீ தம்பி மக்கள் அவன் ஜட்ஜி நான் பேசியிருக்கிறேன். ஐயா நீங்க மீட்டிங் பல வாட்டி அட்டன் பண்ணிருக்கிறீங்க. பைபிள் வாங்கிறதுக்கு பணம் இல்லாவிட்ட எதை வித்துட்டு பைபிள் வாங்கணும்? கிட்னியை கலத்தி கொடுத்துட்டு பைபிள் வாங்கணும். ஓசி பைபிள் வாங்க நீ நாசமா போயிடுவேன். ஓசி பைபிள் வாங்கக்கூடாது. பணம் கரையத்தை இதுக்கு செலுத்தணும், கரையும் செலுத்தி தான் வாங்கணும். நீங்க கொடுக்கிற 500 ரூபாயோ 100 ரூபாயோ இதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைக்குரிய பணம் கூட கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தியத்தை அறிவியல், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் வீட்டுக்கு வாங்க, என் ஆபீஸ் ரூமில் வந்து பாருங்க, டேபிள் அப்படி திறந்தா அடுக்கி அடுக்கி இதே போன்ற பைபிள் இருக்கும். எத்தனை விதமான பைபிள் இன்னும் கை கொண்டு தொடாம இருக்குது படிக்கிறதுக்காக. என் நம்பிக்கை இன்னும் அதெல்லாம் படிக்கக்கூடிய பலனும் தீர்க்காயுசும் கர்த்தர் தருவாராக. இதை பார்க்க, இதை படிக்க, இதை நேசிக்க, இதை சுமக்க கர்த்தர் மகிமையாக நடத்துகிறார். எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குறையும் கர்த்தர் வைக்கிறது இல்லை. நம்பலாமா? அப்ப என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எங்க உண்டு? படிங்க, அந்த இடத்துல படிங்க. அங்க என்ன சொல்றா கர்த்தர்? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். உம்முடைய சமூகத்தில், அதான் சொன்ன, ஏசப்பா கிட்ட வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க சொல்ல காரணம் என்ன? பரிபூர்ண ஆனந்தம் இங்கதான் உண்டு, அங்கே உண்டு. அடுத்தது உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அப்பாவோட வலது பார்சத்தில். ஒரு வசனத்தை கூட படியுங்க, அது உங்களுக்கு புரியும். அப்ப 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே தாவீது என்ன சொல்றது பாருங்க. 62ஆம் சங்கீதம் 8ஆவது வசனம் படிங்க பாப்பா சீக்கிரம். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிடா சீக்கிரம். நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தை. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாங்க? ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். ஆமீன். நான் காஞ்சிபுரத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். மரத்தடியில், பிளாட்ஃபாரத்தில், ஆற்றுல அப்படியெல்லாம் தான் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு எத்தனை சபை தெரியுமா?
வந்து பாருங்க. இப்போ ஒரு 10 ஏக்கர்ல ஒரு பெரிய சபையோட பணி கிட்டத்தட்ட பாதி முடிகிற ஸ்டேஜ் நிற்குது. 7 ஏக்கர்ல சபை எழும்பி இருக்குது. ஏக்கர் கணக்காக இடங்களை வாங்கி கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய சபைகளை கட்டி கொண்டு வருகிறோம். ஊழியக்காரர்களை உருவாக்குறோம். மிஷனரிகளை உருவாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே வருகிறது. காரணம் என்று கேட்டால், தெய்வம் இல்லாத இடத்தில் தெய்வம் உண்டென்பது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தெய்வம் அந்த தேசத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிரூபிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனபடி இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நல்ல கவனிக்கணும். ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை, கஷ்டம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், நிந்தனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும் யாரை நம்பணும்? எக்காலத்தில் யாரை நம்பணும்? சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பணும். அடுத்தது, அவர் சமூகத்தில் உங்கள் இதயங்களை ஊற்றி விடுங்கள். வேற எங்குமே போய் நம்ம குறைய சொல்லக்கூடாது, நம்ம வேதனை சொல்லக்கூடாது, நம்முடைய தேவைகளை சொல்லி எங்குமே போய் புலம்பக்கூடாது. அவர் சமூகத்தில் இதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு ஆராயிருக்கிறாங்க, அடைக்கலமாயிருக்கிறார். பக்கத்திரிகளை பார்த்து தைரியம் சொல்லுங்க, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு யாராயிருக்கிறாங்க? அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலாம். குருவிகளை போல இருக்கிற நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இயேசுனுடைய விழாவில் ஏன் வீட்டியால் குத்த வேண்டும்? இயேசுடைய விழாவில் ஏன் வீட்டியால் குத்த வேண்டும்? ஏன் பாஸ்டர், எதுக்கு அவருடைய விழாவில வீட்டியால குத்துனாங்க தெரியுமோ? தெரிஞ்சது சொல்லுங்க. வயசுல என்ன காலில் மூத்தவங்க தான். தம்பி மக்களே, எதுக்கு ஏசப்பாவோட நெஞ்சில வீட்டியால குத்துனாங்க? எதுக்கு குத்துனாங்க? என்னவன தெரிஞ்சது சொல்லு. நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர் தான். சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. ஒன்றும் இங்கே நம்ம மார்க் போட போறதில்லை. கடைசி சொட்டு ரத்தத்துக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, அவர் சொன்ன ஆபத்து காலத்தில் என் கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தால் உன்னை மூடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து காலம் வரும்பொழுது என் கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தால் உன்னை. கொரோனா வந்து போனது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு வேண்டப்பட்டவங்க, நம்முடைய சபையிலே நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் மரிச்சு போனாங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். நம்ம குடித்த சூப்போ கஷாயமோ அல்ல, கிருபை. சொல்லுங்களேன், கிருபை. இப்ப கொரோனா ஓடிட்டு தான் இருக்குது, நம்ம இருக்கிறோம், கிருபை. சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், அந்த கொரோனா வந்த பொழுது, அந்த மரணம் வந்த பொழுது, அலையலையாக மக்களை வாரிக்கொண்டு போன பொழுது, நம்மை கர்த்தர் தம்முடைய கண்மலையின் வெடிப்பில் வைத்தார். தம்முடைய கரத்தால் நம்மளை மூடினார்கள். இந்த வீட்டியால முதுகிலே குத்தி இருந்தால் அவர் அங்க கொண்டு போய் பண்ண முடியாது, வேற எங்குமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, எனக்கு ஒரு மரணம் வரும் பொழுது, எனக்கு ஒரு கொடிய விபத்து வரும் பொழுது, என்னை யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது, என்னை சேஃப்டியாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் நான் ஆராதிக்க தேவனுடைய கண்மலை ஆகிய அந்த விழாதான். அவருதான் எனக்கு கண்மலை, அவருதான் எனக்கு கண்மலை. அங்க துரோகிகள் வீட்டியால குத்துனது தம்பி சொன்ன கரெக்ட் தான். கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக தண்ணீர் வரைக்கும் கொடுத்தது நிரூபித்தது உண்மைதான். ஆனா இதாங்க சத்தியம். உனக்கு ஆபத்து வரும்பொழுது அவரை தூக்கி எடுப்பாங்க. யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது, யாருமே உன்னை தேற்ற முடியாது, யாருமே உன்னை தப்பிக்க முடியாது. டாக்டர்கள் முடிந்தது 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 என்று சொல்லுவாங்க. அவரை தூக்கி எடுத்து அந்த கண்மலைக்குள்ள வைப்பாங்க. அந்த மரண தூதன் கடந்து போக, சங்காரம் கடந்து போற வரையிலும் தன் கரத்தால மூடி வைப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? அதனாலதான் நான் உங்க முன்னாடி உயிரோடு இருக்கிறேன், அதனாலதான் நீங்க என் முன்னாடி உயிரோடு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த கண்மலையின் மேல் தான் கர்த்தர் இந்த சபையை கட்டி இருக்கிறாங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. ஆமீன். எத்தனை பாதாள வாசல்கள் வந்திருக்கலாம், எத்தனை எதிரிகள் வந்திருக்கலாம், எத்தனை சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம், எத்தனை சேனைகள் வந்திருக்கலாம். ஏன் இந்த சபை இங்க கட்டப்பட காரணம்? இதுக்கு கீழே ஒரு கண்மலை இருக்குது. அந்த கல்லு தான் இயேசு கிறிஸ்து. அந்த கல்லின் மேல் சபை கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த சபை ஆமீன் இங்க இருக்கிற ஃபுல் காஸ்பல் ஸ்தாபனத்தின்றையோ இங்க இருக்கிற ஊழியக்காரரோ எனதோ கிடையாது. இது இயேசு கிறிஸ்து சம்பாதித்த சபை, அவர் மேல் கட்டப்பட்ட சபை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போய்விடும். எவன் மேல் இந்த கல்லு விழுகிறதோ அவனை நசுக்குவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறான்.
அந்த தெய்வம் தான் இந்த சபைக்கு அஸ்திபாரமா இருக்கிறார். அவர் தான் இந்த சபைக்கு மூலக்கல்லா இருக்கிறார். அந்த கல்லின் மேல் இந்த சபை எழும்பி இருக்குது. நம்பலாமா? விசுவாசிக்கலாமா? அந்த கல்லின் மேல் இந்த சபை எழும்பி இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீங்கு வராம உங்களை பாதுகாத்து கொண்டு வராக. அப்ப விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், ஜெபம் வேணும். சோதனைகள் வரும்பொழுது பொறுமை நமக்கு வேணும். எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து இன்னும் தெளிவாக சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரம் 12-13 வசனம் என்ன சொல்றது பாருங்க, பார்ப்போம் மக்களே. எவ்வளவு தெளிவாக என் ஆண்டவர் சொல்றாங்க பாருங்களேன். எரேமியா 29:12-13 வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்ல. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அவர் செவி இருந்தும் கேட்காத தேவன் அல்ல, கேளாத தெய்வம் அல்ல, கண் இருந்தும் காணாத தெய்வம் அல்ல, மூக்கிருந்து முகராத தெய்வம் அல்ல, கையிருந்து செயல்படாத தெய்வம் அல்ல, கால் இருந்து நடக்க முடியாத தெய்வம் அல்ல. இன்னும் ஒருத்தருடைய சப்போர்ட் அவருக்கு தேவையில்லை. இன்னைக்கு அநேக தெய்வங்களுக்கு தேர் வேணும், அநேக தெய்வங்களுக்கு மாட்டு வண்டி வேணும். காஞ்சிபுரத்தில் இருந்து பாருங்க, தெய்வங்களை சுமக்கிறதுக்கே ஒரு பெரிய டீம் இருக்கிறார். அவங்க தோளிலே பார்க்கணும், அந்த தழம்புகள் பயங்கரமா இருக்கு. வேற எந்த வேலையும் அவர்கள் செய்ய மாட்டாங்க. அவன் பிறந்ததிலிருந்து கொஞ்சம் வளர்ந்ததிலிருந்து மரிக்கிற வரையிலும் தெய்வத்தை சுமக்கிற வேலை தான். அவன் சுமந்தாத்தான் இந்த தெய்வம் அவ்வளவு தூரம் போக முடியும். அவன் சுமந்தாத்தான் அந்த தெய்வம் இங்க வர முடியும். இல்லைங்கில் மாட்டு வண்டி வேணும், இல்லைங்கில் தேர் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரிய அந்த கூட்டிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த ஊரே சுத்தனங்கி கன்னிய மரியன்னு சொல்றா பாருங்களேன், இயேசுவின் தாயின்னு சொல்றா பாருங்களேன். அது இயேசுவின் தாய் இல்லை. அவ கொஞ்சம் இந்த ஊரை சுத்தனங்கி அதுக்கு ஒரு மாட்டு வண்டி வேணும், இல்ல ஒரு தேர் வேணும். நான் சொல்ற இயேசு அப்படி அல்ல, பறந்து காக்கிற பட்சியை போல இந்த கூட்டத்தின் மத்திய உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்க தலைக்கு மேலே பறந்து கொண்டே இருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். போகும்பொழுது திரும்பும் பொழுதும் உன்னை காக்கிற ஒரு உறங்குறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட விழிப்புள்ள தெய்வம் இங்க சொல்றாங்க பாருங்களேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த தேவாலயத்துக்குள்ளே வந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்ற, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேடுகிற எப்படி கேட்கணுமா? முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு தேடுவீர்களானால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். நான் பிறந்தது கேரளா, படித்தது கேரளா, கல்யாணம் பண்ணது கேரளா, பிள்ளை பெற்றது கேரளா. ஆனா இப்போ உங்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழனா நான் நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசாங்க பணியை ராஜினாமா செய்து ஊழியத்துக்கு இறங்கும்போ தமிழில் ஒரு வார்த்தை பேச தெரியல, தமிழ் படிக்க தெரியல. நான் எந்த தமிழ் டீச்சர் டியூஷனுக்கு போகவில்லை, எந்த தமிழ் வாத்தியாரை போய் பார்க்கல, தமிழ் மற்றும் மொழிகளும் பேசக்கூடிய புத்தகங்களை நான் படிக்கல, எங்குமே போவில்லை. ஒரு 7 நாட்கள் குடியாமலும் புசியாமலும் நான் என் மனைவி ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து செபிக்க ஆரம்பித்தேன். 5ஆவது நாள் கர்த்தர் தமிழ் படிக்க கிருபை செய்தார். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க படிக்கும் தப்பா படிப்பீங்க, தப்பில்லாம படிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. நீங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் இந்த படிச்ச வசனத்திலே பாருங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்ப இங்க யார் இருக்கிறாங்க? இப்போ இங்க யார் இருக்கிறாங்க? நம்ம பொதுவாக என்ன தேடுவாங்க? வந்த உடனே ஐயோ நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம சர்ச்சுக்கு, எல்லா சர்ச்சுக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரர் இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக பழகி இருப்பாங்க. அவங்களோடு கூட தான் உட்காருவீங்க, அவங்களோடு கூட தான் சர்ச்சுக்கு வருவாங்க. சர்ச்சு முடிஞ்சாலும் அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாலும் அக்கா வாங்க அக்கா சொல்லி அவங்க பக்கத்தில் உட்காருவாங்க. மற்றவங்களை யாரையும் கண்டுக்க மாட்டேன். நானும் காஞ்சிபுரத்து வந்திருக்கேன், என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படிதான் நமக்குள்ள இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல உட்காரணும். அது நான் பிறந்த நாள்ந்து வந்த நாள் நீங்க தான் உட்கார்ந்து, யாருக்குமே இந்த இடத்துல நான் கொடுக்க மாட்டேன். உங்க சர்ச்சில் இல்லை, எங்க காஞ்சிபுரம் சர்ச்சை நான் சொல்றேன். இப்படி இருக்கிற ஆட்கள் உண்டு. நம்ம ஜாதி, இது நம்ம ஜாதி, இது நம்ம குலம், நம்ம கூத்திரம், அப்படியெல்லாம் சொல்லி அதை பார்க்கிற ஆட்கள் உண்டு. பெந்தெக்கோஸ்தினுடைய அனுபவத்தில் வந்தவனுக்கு இந்த சிந்தையெல்லாம் இருக்கக்கூடாது. பெந்தெக்கோஸ்தின் அனுபவத்தில் வந்தவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அவர் சொன்ன மலையில ஏறி போங்க, மரங்களை வெட்டுங்க, தோலை உரியுங்க, தண்ணியில கொண்டு போடுங்க, அப்புறம் ஆலயத்தை கட்டுங்க.
எதுக்கு மரத்தை வெட்டணும்? நம்மளை இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் வெட்டி எடுத்திருக்கிறார். நம்முடைய தோலை உரிச்சிருக்கிற. எதுக்கு தோலை உரித்தது? நம்ம அந்த ஜாதி இந்த ஜாதி கண்டறியாமல் இருப்பதற்காக தோலை உரித்திருக்கிறார். தோலை உரித்த பிற்பாடுதான் நம்ம தண்ணியில போட்டு ஸ்நானம் கொடுத்திருக்கிறாங்க. அது பிற்பாடுதான் கர்த்தர் நம்மளை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபைக்கு வந்த பிற்பாடு அந்த ஜாதி இந்த ஜாதி, அது உயர்ந்த ஜாதி இது தாழ்ந்த ஜாதி, அது அப்படிப்பட்ட நீங்க பார்க்கவே கூடாது. நம்ம ஒரே ஒரு ஜாதி இந்த பைபிள் சொல்லி இருக்குது, நீங்க பரிசுத்த ஜாதி. உங்களை போல ஒரு பரிசுத்த ஜாதி வேற உலகத்தில் இல்லை. யார் அவங்க? இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்ட ஜாதி, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜாதி, இயேசுவின் இரத்தத்தால் கரையம் கொடுத்து வாங்கப்பட்ட முத்துக்கள் பரிசுத்த ஜாதியா இருக்கிறார். அதில் படித்தவன் படியாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசமே இல்லை. ஆமென். என் வீட்டுக்கு வாங்க. இப்ப எனக்கு இருக்கிற சமையல்காரி நீங்க பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. அவங்கள நம்ம வீட்டில் ஏற்ற மாட்டேன். அவங்களை எதுக்கு கூப்பிட சொன்னா, பாம்பு வந்தா பிடிக்க கூப்பிடுவாங்க. அவங்களோட பேரு இருளர்கள். இங்க அங்க அப்படி உண்டா பாஸ்டர்? உண்டா இருளர்கள்? அப்படி உண்டா? இங்க இல்லை. அது தனி ஒரு சமுதாயம். அவங்களை பார்த்தால் அவங்களோட தோற்றம், முடி, கலரு, ஹைட்டு அப்படியே இப்படிதான் இருப்பான். யாருக்குமே தொப்பை பெரிய உடம்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்காது. அப்படியே ஸ்கெல்ட்டா இருக்கும். ஆம்பளை பொம்பளை எல்லாம் மரத்து மேலே ஏறுவாங்க. ஆணு பெண்ணு வித்தியாசமே இருக்காது. பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். கறி போல கருத்து இருக்கும், ஒல்லியா இருக்கும். அவங்க உடுக்கிற வஸ்திரம், அவங்களோட நாகரிகங்கள் இதெல்லாம் பார்த்தா நம்ம காம்பவுண்டுக்குள்ள அவங்கள ஏற்ற மாட்டேன். அவ சமைக்கிறதா இப்ப நான் சாப்பிட்றேன். அவளுக்கு நான் 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். அவ கையால பிசைஞ்சு செய்கிற சாம்பார் ரசம் தான் நான் சாப்பிட்டு வந்து இப்போ அழகா நிற்கிறேன். ஏன்னு கேட்டா அவ இயேசுவின் ரத்தத்தால் கழுகப்பட்டா. இயேசுவின் ரத்தத்தால் நீங்க லைவ்ல பார்த்தா போன சண்டே பாட்டு, காணிக்க பாட்டு அந்த அம்மா தான் பாடுறான். பள்ளிக்கூடம் தெரியாது, படிப்பு தெரியாது. அவ கூட ஏமாஜானு கூட இருந்து பாட முடியாது. அவ்வளோ அழகா, அவ்வளோ ஸ்கைல்ல, அவ்வளோ டூனில் பாட்டு பாடுறாங்க. ஒரு அல்லிலே சொல்லுவோம். இயேசு உள்ள வந்த பிற்பாடு நம்ம ஜாதி பார்க்க கூடாது, கலர் பார்க்க கூடாது, குலம் பார்க்க கூடாது, கோத்திரம் பார்க்க கூடாது. ஆமீன். நேற்று ஒரு 30-40 பேர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. பலவிதப்பட்ட ஆட்கள், பலவிதப்பட்ட படித்தவர்கள் இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா தான் எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அவ வர்றது பார்த்தா பாம்பு பிடிக்க வர மாதிரி தான் தெரியும். ஆமீன். அதனால கலர் பார்த்தோ, ஹைட்டு பார்த்தோ, தோட்டம் பார்த்தோ நீங்க எந்த கணிதம் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு நமக்கு எந்த மாற்றம் இல்லை. கர்த்தருடைய பந்தி கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணு சாப்பிட்ட மிச்சம் தான் நான் கர்த்தருடைய பந்தி சாப்பிடுறேன். ஆமீன் சொல்லுவோமா? நம்ம அப்படித்தானே சாப்பிடுறோம். கர்த்தருக்கு அவங்களும் சாப்பிட்டு முடிந்த பிற்பாடு தான் அந்த எச்சி தான் நாங்க ஊழியக்காரி சாப்பிடுறோம். ஆனா மற்ற சமுதாயத்தில் போய் பார்த்தா அவன் சாப்பிட்ட பிற்பாடு அந்த எச்சி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனா பெந்தகோஸ்துக்காரன் அப்படி அல்ல. அப்படிதான் நான் சொல்றது கரெக்ட் தானே? நம்ம கடைசி தானே சாப்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயிலே வச்சு கொடுப்பாங்க. அந்த வாய் திறந்தா 10 பேர் மயங்கியே விழுந்துடும். அவ்வளோ துர்நாற்றம் அடிக்கும், அவ்வளோ அசுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட எச்சி வாயில வைத்து குடிக்கிற எச்சி தான் ஊழியக்காராக நாங்க குடிக்கிறோம். அது எச்சி அல்ல, இயேசுவின் இரத்தமாக நம்ம பார்க்கிறோம். பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, ஆமீன், எந்த விதமான பாகுபாடு இல்லாம, உயர்வு இல்லாம, தாழ்வு இல்லாம, சகல மனுகுலத்துக்காக சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் அது இயேசுவின் ரத்தம் தான். அந்த ரத்தம் தான் ஒரு பாத்திரம் நம்ம பங்கிட்டு குடித்து கொண்டு இருக்கிறோம். ஒரே அப்பத்தை பிட்டு நம்ம சாப்பிடுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கோஷ்டிக்கு ஒரு அப்பம், இந்த கோஷ்டிக்கு ஒரு அப்பம், இவங்களுக்கு ஒரு அப்பம், அப்படி இல்லை, ஒரு அப்பம் தான். ஒரே அப்பத்தை பிட்டு தான் நாங்க எங்க சபையில எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் நாங்க அப்படிதான் கொடுக்கிறோம். ஒரு அப்பத்தை தான் பிட்டு நம்ம கொடுக்கிறோம், ஒரு அப்பத்தை தான் பிட்டு கொடுக்கிறோம். அதான் இயேசுடைய அன்பு. அப்ப அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த பாகுபாடுகள் ஒன்றும் நமக்குள்ள வராது. ரோமருக்குள்ளே போகிற 2 வசனத்தை முடிக்க போற. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 2 வரை உள்ள வசனத்தை வேகமா படிங்க. ரோமர் 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 பிள்ளை நல்ல அழகா படிக்கிறாங்க பாருங்க, நல்ல தெளிவா படி மக்களை. மறுபடியும் படிங்க, 2ஆம் வசனம் படிங்க. அவர் மூலமாய் இந்த கிருபையின் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்த. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டுகிறோம். என்ன நம்முடைய நம்பிக்கை அங்க பாருங்களேன்.
எவ்வளவு தெளிவாக சொல்ல, தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையின் மேல் ஆமேன் நம்பிக்கையை மேன்மை பாராட்டுகின்றோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். உபத்திரவங்களில் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். நான் காஞ்சிபுரத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்து 5வது வருஷம் எனக்கு ஒரு பெரிய சோதனைக்கு கணக்கு இல்லை. நான் சோதனை சொன்னால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் எனக்கு அன்னைக்கு வந்த சோதனை பெரிய சோதனை. எனக்கு 3வது பிறந்த ஒரு மகன் ஜெஸ்வின் ஜெஃப்ரசன். அவனை ஃபாதர் பெக்மான்ஸ், பாஸ்டர் டி மோகன், ஏஜியோட சூப்பரண்ட் டி மோகன், இவங்கெல்லாம் வந்து தான் ராஜாமணி பாஸ்டர் மதுரையிருந்து வந்தாங்க. இப்போ அவர் சமீபத்தில் இறந்திருக்கிறோம். ஏஜியோட பெரிய சூப்பரண்டாக இருந்த ராஜாமணி அவர் இறந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து தான் என் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்ப ராஜாமணி பாஸ்டர் அந்த பிள்ளை அப்படி உயர்த்தி பிடித்து, இவன் உலகத்தை கலக்கிற தீர்க்கதரிசியாய் வருவான் சொல்லி தான் பிரதிஷ்டை செய்தோம். 90வது நாள் பிரதிஷ்டை நடந்தது. அவனுக்கு 2 வயசு ஆகுதுக்கு 6 நாள் உள்ள டைம். சபையிலே கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை ஒரு 35 பேருக்கு நாங்கள் ஸ்நானத்தை கொடுத்துட்டோம். உடனே செக்ரட்டரி சொன்னேன், பாஸ்டர் தண்ணிக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது, தண்ணி திறக்கக்கூடாது, நாளை காலையில் 25 பேர் இன்னும் ஸ்நானத்துக்கு ரெடின்னு சொன்னேன். சரி சொல்லி அந்த 38 பேருக்கு ஸ்நானத்தை கொடுத்து தண்ணி அப்படியே விட்டிருந்தோம். மறுநாள் காலை சண்டே எல்லா மக்களும் வந்திருக்கிற 38 பேர்கள் பேட்ஜ் குத்தி எல்லா இடத்திலும் வாலண்டியர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 87 அதிகம் காவல்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி லெவலில் அந்த ஆராதனை உண்டு. பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழும்பி நின்று காஞ்சி இயேசுவுக்கு ஒரு புதிய பாட்டை நான் எழுதி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, எல்லாரும் கண்களை மூடி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, அங்க ஞானஸ்தான தொட்டி இருக்குது. அந்த தொட்டியை சுத்தி ஆட்கள் தான், வாலண்டியர்ஸ் உண்டு, காவல்துறை அதிகாரிகள் உண்டு. எல்லாரும் நிரம்பி துளும்பி நிற்கிற இடத்துல என் மகன் வேகமா வந்து எல்லா ஒரு பார்வை பார்த்து வேகமா போய் அந்த ஸ்நான தொட்டில் இறங்கி விழுந்து 5 நிமிஷத்துக்குள்ளே மரித்து போயிட்டாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே மரித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தா ஒரு போலீஸ்காரன் அவன் பாடியை தண்ணி எடுத்து நான் நிற்கிற பிரசங்கிக்கிற இடத்துக்கு சுமந்துட்டு வரான். பிள்ளை மரிச்சு போயிட்டேன். அழகான பிள்ளை, 2 வயசாகுதுக்கு 6 நாள் தான் இருக்குது. அவன் மாதிரி அழகு, அவன் மாதிரி தோற்றம் மற்ற யாரும் நீங்க பார்க்க, அவ்வளோ ஒரு திறமை உள்ள பிள்ளை, அவ்வளோ அறிவுள்ள பிள்ளை, அவ்வளோ பயங்கரமான ஆள். அவன் அப்படியே மரித்து டெட் பாடி என் பாதத்திலே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நான் அவனை கையில் எடுத்து கேட்கிறேன், ஆண்டவரே இது என்னப்பா இது? நாங்கள் உமக்காக வந்திருக்கிறோம். சொந்தத்தை விட்டு, வீட்டை விட்டு, ஊரை விட்டு, வேலையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு உமக்கு ஊழியம் செய்து இந்த காஞ்சிபுரத்தில் வந்திருக்கிறப்பா, ஏன் இந்த கொடுமை என்று கேட்கும் ஆண்டு சொன்னேன். நீ எதை என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நீ கேட்டு நான் பிள்ளையை தரல, உன்னை கேட்டு நான் எடுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. அவனை எனக்கு நீ மனப்பூர்வமாய் கொடுத்தால் 1000கணக்கான பிள்ளைகளை நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். உடனே அவனை நான் அப்படியே அந்த ஈர துணியோடு கீழே படுக்க வச்சுட்டு பிரசங்கியாரை கூப்பிடுறேன். 3 நாள் அவர் தான் பிரசங்கம், 4 நாள் அவர் சொல்ற, நான் பிரசங்கம் பண்ண முடியாது, மக்கள் கல்லறிவாங்க. காஞ்சிபுரமே இலகி தேனீக்க கூட்டல கல்லு போட்ட எப்படி அந்த மாதிரி 1000கணக்கான ஜனங்கள் வந்து கூடுனது. பாஸ்டர் பிள்ளை இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாங்க, இன்னைக்கு நீ தான் செய்தி கொடுக்கணும், நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். நான் கேட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை 4 நாள் இவர் தான் பிரசங்கிக்கிற, எனக்கு இங்க எந்த பிரசங்க நான் ஆயத்தப்படுத்தல, நீ எழும்பி நில்லு, நான் உன் நாவோடு இருந்து பேசுவேன்னு சொன்னேன். என்னப்பா நான் பேசணும்? என் தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீன்மை செய்ய மாட்டார்னு பிரசங்கம் பண்ணணும். கணத்துக்குரியவங்க இருக்கிறீங்க, நீங்க செய்வீங்களா? முந்தின ராத்திரி முழுவதும் என் நெஞ்சிலே படுத்து தூங்கி காலமே எத்தனை பிளைன் கிஸ், எத்தனை முத்தம், எவ்வளவு டாட்டா கொடுத்தது. அது கடைசி முத்தம், கடைசி டாட்டா எனக்கு புரியல. அத்தனை முத்தத்தையும் வாங்கி, அத்தனை டாட்டாயும் வாங்கி, அடுத்து நான் பார்க்கிறது டெட் பாடி தான். ஆண்டு சொல்றாங்க, என் தேவன் தன் பிள்ளைகளுக்கு தீன்மை செய்ய மாட்டார் நீ பிரசங்கம் பண்ண. எனக்கு அந்த வசனம் எங்க இருக்குது? அது எப்படி கோர்வையா நான் பேசணும்? அது நான் இதுவரைக்கும் நான் பிரசங்கித்தாரும் பண்ணி கேட்டதும் இல்லை, நான் பிரசங்கித்ததும் கிடையாது. ஆண்டு சொல்லி, எழும்பி நில்லு. நீங்க நம்புமோ இல்லையோ, ஈரத்துணியோட மரித்த பணத்தை அங்க படுக்க வைத்து 1.25 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஆண்டு சொல்ல, இன்னைக்கு காணிக்கை எடுக்காது, பிள்ளை எனக்கு காணிக்கையா கொடு. உடனே வீட்டுக்கு ஆளை அனுப்பி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டேபிள் போட்டு
எல்லாரும் எழுப்பி நிறுத்தி காணிக்க பாட்டை பாடி பிள்ளை நான் காணிக்க கொடுத்துட்டேன். நீங்க செய்வீங்களா? திருப்பி ஊழியத்துக்கு வருவீங்களா? நீங்க பேச மாட்டீங்க, நீங்க தான் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறாங்க. நீங்க செய்வீங்களாப்பா தம்பி, செய்வீங்களா? நிச்சயமா செய்ய முடியாது, யாரும் செய்ய மாட்டாங்க. என்ன துரோகம்! அவர் இஸ்ரவேலை காக்கிற ஒரு ஓரங்களை தூங்கன்னு சொல்றாரு, பிள்ளைகளுக்கு பாதுகாக்க தெரியாதா? நாங்கள் குடும்பத்தோடு கத்துற ஊழியத்தை ஒருத்தர் நாங்கள் உட்காந்து ட்ரம்ஸ் வாசி, ஒருத்தர் உட்காந்து பிஎஸ், அவன் எல்லாமே ஆடிட்டு அவன் எல்லாம் அது எல்லாமே அவன் தான் ஆளி நாட்டு எல்லாத்தையும் அவன் தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் அது செய்கிறாங்க, நான் அங்கே நிற்கிறேன், மனைவி ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் ஊழியத்திலும். ஏன் இந்த பிள்ளை கத்தர் பாதுகாக்க கூடாது? அது எனக்கு வைத்து ஒரு பெரிய டெஸ்ட். என்னுடைய ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற காவல்துறையுடைய எல்லா பஸ்ஸுகளும் வான்களும் பிள்ளை அழைத்து பாடி எடுத்து போவதற்காக அங்கே இருக்கிற 4 காலேஜ் இன்ஃபான்ட் ஜீசஸ் ஸ்கூலினுடைய எல்லா பஸ்ஸுகள், எத்தனை பஸ் எனக்கு தெரியல, ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டரோட பாடி போற மாதிரி அந்த பிள்ளை கொண்டு போய் நாங்கள் அடக்கம் செய்கிறேன். அவனை கொடுத்த பிற்பாடு தான் கர்த்தர் எங்களை மானிக்க ஆரம்பித்தார். எங்களோட ஊழியம் பூத்து குலுங்க ஆரம்பித்தது. இன்னைக்கு எனக்கு கீழே கிட்டத்தட்ட 115 ஊழியக்காரனுக்கு கீழே பணியாற்றுறாங்க. எனக்கு கீழே என்ன சபையில் இன்னைக்கு 115 பேர் வேலை செய்கிறாங்க. எத்தனை சபைகளை நான் ஸ்தாபித்திருக்கிறேன், எத்தனை ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய காரணம் இந்த உபத்திரவத்தில் பொறுமையா இருந்தேன். இந்த சோதனையில முறுமுறுத்து பேசாம ஆண்டவரை தூஷிக்காம ஊழியத்தை விடாம என் ஸ்தாபனத்தில் இருந்த மூத்த தலைவர்கள் சொன்னது, வர்கீஸோட ஊழியம் முடிந்தது, இன்னும் வர்கீஸ் ஊழியம் செய்ய மாட்டான். ஆனா பரலோகத்துல ஒரு சத்தம் வருது, இன்னும் தான் வர்கீஸுக்கு ஊழியமே ஆரம்பிக்க போகுது. ஆமென். அது பிற்பாடுதான் உலகம் முழுவதும் நான் போக ஆரம்பித்தது. இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கர்த்தர் மானிக்க என்னை எடுத்து நிறுத்த காரணம் அந்த பெரிய சோதனை நாங்கள் சகித்து அதே இடத்தில் கர்த்தருடைய சபையை கட்டி ஆராதிச்சுட்டு வரோம். என் பிள்ளை மரித்தே அதே இடத்துல இன்னைக்கு சபையை கட்டி தேவனை ஆராதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அந்த சபையில தான் இப்ப வேற இடம் வாங்கி 5000 பேர் ஒரே டைம் ஆராதிக்கக்கூடிய சபையை கட்டுவதற்கு அந்த இடத்துல தான் அந்த பக்கம் இப்ப மாற்றம். சபை எடுக்காது, சபை அங்கதான் இருக்கும், அங்கே ஆராதனை நடக்கும். அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவர் தீன்மைக்காக ஒன்று செய்ய மாட்டார், எதே செய்தாலும் நன்மைக்காக தான். எத்தனை பேர் நம்புறீங்க? எதே செய்தாலும் நன்மைக்காக தான், எது நடந்தாலும் நன்மைக்காக தான். திக்குறிச்சி ஏஜி சபைக்கு நான் வந்திருந்தோம். திக்குறிச்சி இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்கு மக்களே? திக்குறிச்சி 1-2 கிலோமீட்டர். அங்கே நான் வந்திருந்தேன். ரப்பர் தோட்டத்தில் தான் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கோட ஃபஸ்ட் டே ஒரு பையனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பையன் 8 வருஷமாக குழந்தை இல்லாமல், ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளை. அவன் பிறந்து சில நாட்களுக்குள்ள அவன் வயிற்றில் பெரிய கேன்சர் வந்து தலை இவ்வளோ தான் இருக்கும், வயிறு பெருசாக இருக்கும், காலெல்லாம் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உருவம். அவனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஞாராம்பிள்ளை பாஸ்டர், மேல்புற ஏஜி சர்ச்சினோட பாஸ்டர், இங்கே வந்திருக்கிற சகோதரி கிரிஜா, இங்கே எல்லாரும் அந்த இடத்துல லைனாக உட்காந்துருப்போம். இந்த பிள்ளை வந்து அந்த குழந்தை மடியில் வைத்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை உயிர் போகுது, உயிர் பிரியுது. உடனே இவங்களே பார்த்து, அக்கா குழந்தைய கொஞ்சம் பிடிங்க அக்கா, குழந்தை மறிக்க போகுது, குழந்தை சாகுது அக்கான்னு சொன்னேன். உடனே இவங்க சொன்ன, இல்லடி உன் கையில் இருக்கட்டும், உன் கையில் இருக்கட்டும். இல்லைக்கா என்னது பார்க்க முடியாதக்கா, என்னால் முடியலக்கா அப்படி சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நான் வந்து பெலிவிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாடல் குழுவினர் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஆவியான் நான் அந்த பிள்ளை பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது. ஆவியான் உணர்த்தி, இதே போன்ற பிள்ளையோட உயிர் இங்கே பிரியுது, அந்த பிள்ளை வேகமாக ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க சொன்னேன். ஸ்டேஜ் ஃபுல்லாக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க திக்குறிச்சி ஏஜி சபையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை நேரே ஸ்டேஜில் கொண்டு வந்தேன். நான் வாங்கி பார்க்கிறேன், பல்ஸ் இல்லை, உயிர் இல்லை, தலை அப்படி கிடக்குது, இப்படி கிடக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த பெண்ணை கதறிட்டு நிற்கிறான். 8 வருஷம் இல்லாமல் கிடச்சிரு குழந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுமையின் மேலே கொடுமை. அந்த பிள்ளை வாங்கி தோளிலே போட்டேன். எல்லாரும் எழுப்பி நிறுத்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண பொழுது என்னுடைய இந்த பகுதியில் கொஞ்சம் தண்ணி நனைகிற மாதிரி தெரியுது. பார்த்தா அவன் 1 பாத்ரூம் மூத்திரம் ஒழிச்சிட்டான். அவன் என் ட்ரெஸ் எல்லாம் மூத்திரம். கொஞ்சம் பொறுத்து நான் பார்க்குறேன், தலை நிமிர்ந்து என்னை பார்த்து என்னை கட்டி பிடித்து எனக்கு ஒரு முத்தம். இப்போ அவன் எத்தனை கிளாஸ் படிக்கிற மக்களை? இப்போ 6ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அவனுக்கு இப்போ ஒரு தங்கச்சி பிறந்திருக்கு, அவள் 2nd ஸ்டாண்டர்டு படிக்கிறாங்க. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? அந்த நேரத்தில்
எவனோ ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் பேசி 2 ஜீப்பு ஃபுல்லாக போலீஸ் வந்திருக்குது, மீட்டிங் நடத்த விட மாட்டேன், மீட்டிங் ஃபர்ஸ்ட் டே கேன்சல் ஆகுது. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே காவல்துறை அதிகாரிகள் சொன்னது, இது இயேசுவினுடைய அற்புதம் தான், இது மனுஷன் செய்த அற்புதம் அல்ல, இந்த மீட்டிங் இங்கே நடக்கட்டும், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசு பெரியவர். நம்பலாமா? செய்வாரா? சொல்லுங்களேன். செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்களேன். அவர் அற்புதத்தை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவராலே கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நீங்க நம்ப வேண்டும். இது நம்ம பிசினஸுக்காகவோ ஆதாயத்துக்காகவோ பொழைப்புக்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ பயன்படுத்தக்கூடாது. எனக்கு ஏதோ 4 வார்த்தைகள் தெரியும், அல்ல நான் ஜெபித்து 4 பேர் சுகமாச்சி சொல்லி அது நம்ம ஏதோ விளம்பரம் பண்ணக்கூடாது. சுகம் கொடுக்கிறது இயேசு. நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனா இங்க வந்திருக்கிறேன். இந்த சபையான் தோட்டத்தில் எனக்கு 3 நாட்கள் வேலை கொடுத்திருக்கிற ஆண்டவர். ஒரு தோட்ட வேலைக்காரனா இங்க நான் வந்திருக்கிறேன். களவிடுங்க போறேன், சில கிளைகள் எல்லாம் நான் வெட்ட போறேன், சிலதெல்லாம் பறிச்சு நான் நட போறேன், கடைசியா நான் மருந்து போட்டு போயிடுவேன். இந்த சபையாம் தோட்டம் பூத்து குலுங்க போகுது. ஒரு சில மாசங்களுக்குள்ள இந்த சபை முழுவதும் மக்கள் நிரம்பி உட்கார்ந்து ஆராதிக்கிற நிலைமையில் கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவர். இதான் சபையோட தூது, இதான் தீர்க்க தரிசனம். அடுத்த வருஷம் கர்த்தரோட வருகை தாமதமானால் இதே சபைக்கு நான் வரது உண்டானா ஃப்ரெண்டில் அவ்வளோ பேர் இருக்கிற பார்த்தீங்களா, அதுவும் கட்டடமா மாறப்போகுது. யாபேசினுடைய எல்லை விரிவாக்குறது போல கர்த்தர் இந்த சபையினுடைய எல்லையை விரிவாக்க போகிறார். இங்க கண்ணீர் உண்டு, இங்க ஜெபம் உண்டு, இங்க தியாகம் உண்டு, இங்க நிந்தனை உண்டு, இங்க பாடுகள் உண்டு. இந்த சபதம் வளர்ச்சி அடையும். சுகசா இருந்து ஊழியம் செய்யற சபைகள் வளராது, கொளுத்து சாப்பிட்டு இருக்கிற சபைகள் வளராது, பேருக்கும் பெருமைக்கும் ஊழியம் செய்தால் சபை வளராது. அனுதினமும் கஷ்டங்கள், அனுதினமும் கல்லேறு, அனுதினமும் நிந்தனை, அனுதினம் அவமானம், கேலி, பரிகாசம், பட்டினி, நெருக்கம் எந்த குடும்பத்தில் எந்த சபைக்குண்டோ அது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வரும். நம்புறீங்களா? நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வரும். ஏசப்பா செய்வாரா? சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்பா செய்வாரா? நமக்கு அதை செய்வாரா? இந்த கன்வென்ஷன் மூலமாக என் தெய்வம் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். மக்களை, அதோடைய அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தோட அந்த 4ஆம் வசனத்தை ஒரு வாட்டியோட படியிட சீக்கிரம். உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகின்றோம். உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டணும். என்னுடைய அந்த மகனோட மரணத்தின் நிமித்தமாக தான் கர்த்தர் இன்னைக்கு எத்தனையோ சபைகள், எத்தனையோ வாகனங்கள், எத்தனையோ ஊழியக்காரங்க, என் 2 மக்களும் அமெரிக்கா வந்து வேலை விட்டு வந்து இன்னைக்கு ஊழியம் செய்ய காரணம் என்ன? இவனோட மரணம் தான். ஆமென். எனக்கு அவர் தீன்மை செய்யல, நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனையோ மரணத்துக்குள்ளே போய் நான் உங்க முன்னாடி உயிரோடு நிற்கிறேன். என் கர்த்தரோட பெரிய கிருபை தான், அவரோட பெரிய மகிமை தான். மக்களை 2 வசனத்தில் வேகம் முடிக்கணும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்றது பாருங்க சீக்கிரமா. ரோமர் 15 13ஆவது வசனம் முடிக்க போற சீக்கிரம். 15 13ஆவது வசனம் வேகமா. பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எதனால்? இப்ப கொஞ்சம் பொறுத்து உங்களுக்கு சாப்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு மூக்கு சொல்லுது. இங்க சாப்பாடு உண்டா? எனக்கு நான் வயிறு சொல்லல, என் மூக்கு சொல்லுதுடா. அங்க ஏதோ ஒரு மனம் எனக்கு வருது. அங்க இருக்கிறவங்க எப்படி சோதனை சகிச்சிருக்கிறா அது எனக்கு தெரியல. ஆனா சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். ஆனா இப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா இங்க பாருங்க மக்களை, படிங்கடா. இப்ப நமக்கு கொடுக்க போற சோறு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் அல்ல எனக்கு பலன், உங்களுக்கு பலன். பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கையை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன் ஆமேன். என் பிள்ளை காலமே இருட்டோடு நாகர்கோவிலுக்கு வந்தாங்க 2 பேரும். நாகர்கோவில் தானே, இருட்டோட 4:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் அங்கே வந்தாங்க 2 பிள்ளைகளும்.
காரில் ஏறி உட்காந்து, அப்பா நீங்கள் என்ன சாப்பிடும்? மட்டன் சாப்பிடுவீங்களா, சிக்கன் சாப்பிடுவீங்களா, மீன் சாப்பிடுவீங்களா? நீங்கள் என்ன மாதிரி சாப்பிடுவேனோ அந்த மாதிரி நான் செய்து தரேன். நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. இது வரைக்கும் ஒரு சுக்கு காப்பி அவர்கிட்ட வாங்கி குடிக்கல. ஆமீ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளாகிலும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா? முடிஞ்சா அது பார்க்குறேன். எனக்கு அது அல்ல முக்கியம், இதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் இப்போ சாப்பிட போகிற சாப்பாடு வேண்டாம்னு நான் சொல்லல. அதனே காட்டிலும் சந்தோஷம், அதனே காட்டிலும் சமாதானம், அதனே காட்டிலும் மனநிறைவு, ஒரு மனரம்யம், ஆரோக்கியம், பலன், சுகம், சந்தோஷம், சமாதானம் இந்த ஆகாரத்தில் இருக்குது. அதுதான் தாவீது சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்ட உள்கொண்டேன், சாப்பிட்டேன். இதை சாப்பிடுறவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு பாயசம் உண்டா மக்களே? சோதனை என்ன பாயசம் இன்னைக்கு இல்லை, ஞாயிற்றுமே தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்போ ஞாயிற்றுமே ஒரு 5 கிளாஸ் பாயசம் குடிக்கணும். இந்த வார்த்தையை நம்பினா போதும். சுகர் 450. சுகர் எவ்வளோ இருக்குது? 450. சிலப்போ சிலருக்கு பெரிய பங்கு கடையில் பெரிய ஃபேக்ட்ரி 500 இருக்கலாம். 5 டம்ளர் பாயசம் குடிக்கலாம். இந்த வார்த்தையை நம்பினா போதும். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் படி மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது. பரிசுத்த ஆவியின் பலத்தினால். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன உண்டு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் பலனடைந்து. அப்ப எதுல பலன் இருக்குது? நம்ம குடிக்கிற சூப்பில் அல்ல, நம்முடைய எக்ஸசைஸ் அல்ல, நம்முடைய மெடிசன் அல்ல, நம்முடைய எந்த பாடி ஆமீன் எக்ஸசைஸ் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலப்படுத்துவாரா? பலப்படுத்துவாரா? சொல்லுங்களே. பலப்படுத்துவாரா? சொல்லுங்களே. சத்தமா சத்தமா சொல்லுங்க. பலப்படுத்துவாரா? அப்ப பரிசுத்த ஆவி இல்லாதவங்க இந்த 3 நாட்களுக்குள்ள காத்திருந்து, நாளைக்கு பகல் மீட்டிங் உண்டா? ஜனங்கள் வருவாங்களா? வந்தாலும் இல்லை, நான் வருவேன். நாளைக்கு பகல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுப்பேன். நான் எடுத்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து நாளைக்கு ஜெபிக்க போறேன். என்ன பிரச்சனையானாலும் வாங்க, என்ன மகியம் விடுதலை வேணும் உங்களுக்கு வாங்க. நாளைக்கு தான், நாளைக்கு பகல் தான். நைட்டு கூட்டத்தில் அதை செய்ய முடியாது. கர்த்தருக்கு சோதரம். நாளைக்கு என்னோட டைமை நான் எடுத்து என் ஜீவன் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உங்களுக்கு நான் பணிவிட செய்ய போறோம். நீங்க ஆயத்தமா நேரத்தோடு வரணும். நாளைக்கு வேலை அது இது சொல்லி போகக்கூடாது. வருஷத்தில் இருக்கிற பண்டிகை இது, நம்முடைய திருவிழா இது, ஒரு மகிமையான கன்வென்ஷன் இது. ஒரு நாள் வேலைக்கு அதை விட்டுட்டு நாளைக்கு குடும்பத்தோடு வாங்க. நானும் என் வீட்டார் போவென்றால் சனிக்கிழமை காலை உபவாசம் வருவோம் சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. இயேசுப்பா அற்புதம் செய்வார். குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க. இயேசு உங்களை நடத்துவார், இயேசு உங்களை பலப்படுத்துவார். அவருடைய மகிமையின் அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். வரங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நம்ம சபையை கர்த்தர் வரங்களினால் அலங்கரிப்பாராக. நீங்க எல்லாம் விசேஷித்த கருவிகளாக தேசத்தை கலக்கங்களை மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீங்க தொட்டால் அற்புதம் நடக்கும், நீங்க ஜெபிக்கும் அற்புதம் நடக்கும். இயேசு அதை செய்வதற்கு வல்லமையுடையவராயிருக்கிறார். செய்வான். எத்தனை பேர் நம்புறீங்க பார்ப்போமே? அப்ப இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லாவித சந்தோஷம், எல்லாவித சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். மக்களே வேகமா பிலிப்பியர் வாங்கடா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க சீக்கிரமா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிமனே சீக்கிரம். அங்க என்ன சொல்ற? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? சந்தோஷமா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கடந்த 2 மாதத்துக்கு முன்னே நம்ம சபையில் மாசம் ஃபர்ஸ்ட் புதன்கிழமை பாஸ்டர்ஸ் மீட்டிங். ஒரு 150 பாஸ்டர்ஸ் வருவாங்க. நேற்று புதன்கிழமை நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 2 மாசம் முன்னே சாப்பாடு பெருமாறும்போ ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இங்கே வாங்க சொல்லி, நான் கிட்ட போனால் என்னை ஒரு மாதிரி முறைக்கிறேன். என்னை பார்த்துட்டு என்னன்னு கேட்டேன். இது பார், அவங்களுக்கெல்லாம் தொட பீஸு விழுந்திருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பீஸு, எனக்கு மட்டும் கழுத்து பீஸு விழுந்ததுன்னு சொன்னேன். நான் உடனே அவர் தலையில் கை வச்சோன்னு, உனக்கு ஏதோ கழுத்துக்கு ப்ராப்ளம் இருக்குது, கழுத்துக்கு ஏதோ கோளாறு, நரம்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால ஆவியான உனக்கு கழுத்தெலும்பே கொடுத்துருக்கிறான்னு சொன்னான். அப்போ அவன் சொல்றான், 3 மாசமா கழுத்து எனக்கு திருப்ப முடியலையா? கர்த்தர் தீர்மைக்கு அதை செய்வாங்களா? அவன் தொடைக்காக சண்டை போட, தொடை நல்லா தான் இருக்குது, ப்ராப்ளம் எங்க இருக்குது? அப்போ நம்ம பெருமாறுந்த இடத்துல என்ன கிடைச்சாலும் சந்தோஷத்தோட என்ன பண்ணணும்? தொட வருதா, கழுத்து வருதா, ரெக்க வருதா, குடல் வருதா, அதெல்லாம் பார்க்காதுங்க.
கர்த்தர் உங்களுக்கு நல்லதை செய்வார். அவர் ஒருபோதும் தீன்மைக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். படி மக்கள் அந்த வசனத்தை பிலிப்பியர்ல. கர்த்தருக்குள்ள எப்படி என்ன பண்ணணும்? காசு இருந்தாலும் சந்தோஷம், காசு இல்லாவிட்டாலும் சந்தோஷம், வியாதி வந்தாலும் சந்தோஷம், சுகம் இருந்தாலும் சந்தோஷம், வீடு இருந்தாலும் சந்தோஷம், எங்க படுத்தாலும் சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது இதுதான் மிக மிக முக்கியமா. உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன குணம் வேணும்? சாந்த குணம் நமக்கு தேவை. சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்தரிப்பார், எதையும் சாதிக்கலாம், எதையும் அனுபவிக்கலாம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வேகமா படிங்க. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆமென். இப்ப நமக்கு என்ன தராங்க? கடைசி நேரம் கர்த்தர் என்ன கொடுக்கறாங்க? ஆண்டவர் என்ன கொடுக்கறாங்க? நீ படிடா அந்த கடைசி வசனம் 7ஆம் வசனம் படிங்கடா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் ஹிருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்க. இந்த 3 காரியத்தையும் நீங்கள் செய்வதற்கு உங்களை சமர்ப்பிக்கிறது உண்டானால், விட்டு கொடுக்கிறது உண்டானால், அனுசரிக்கிறது உண்டானால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் பூத்து குலுங்க உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உதவி செய்வாராக. உங்களோட குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க தேவைகள் எல்லாம் இயேசுப்ப சந்திப்பார். ஒரு குறையும் உங்களுக்கு இல்லாம எல்லாவற்றையும் நிறைவாக்கி தர இயேசுப்பா போதுமானவராயிருக்கிறார். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பின்னாடி இருக்கிற நீங்களும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் எழும்பி நிற்போம். விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம், எல்லா ஊழியக்காரர்களும் நாம் ஒருமித்து ஜெபிக்க போறோம். என்னோடு சேர்ந்து ஹல்லேலூயா, என்னோடு சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து உள்ளே வாங்க பார்ப்போமே. ஒரு 2, 3 அல்ல 5 நிமிடத்துக்குள்ள இந்த ஆராதனை முடிய போகுது. சீக்கிரமா வாங்க, நாம் ஒருமித்து ஜெபிக்க போறோம். அவருடைய கிட்ட வாங்க, அவர் பாதபீடத்தில் வாங்க. அவர் சொன்ன, என் பாதபீடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே. தூரத்தில் நிக்காதுங்க, இயேசுவின் பாதத்தில் ஓடி வாங்க. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே என்று புலம்புங்க. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி துதியுங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள். அவருடைய வல்லமை இறங்க போகுது, அவருடைய வல்லமை இறங்க போகுது, அவருடைய பிரசன்னம் இறங்க போகுது, அவருடைய மகிமை இறங்க போகுது, அவருடைய விடுதலை இப்ப நம்ம அனுபவிக்க போகுது. அவருடைய ரத்தத்தினுடைய அந்த பவர், அவருடைய நாமத்தில் இருக்கிற அந்த நாமத்தினுடைய அந்த மகிமை இப்ப நாம் அனுபவிக்க போகுது. அவருடைய வல்லமை இப்ப நாம் அனுபவிக்க போகுது, அவருடைய விடுதலை இப்ப நாம் அனுபவிக்க போகுது. உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், உங்களுடைய சாபங்கள், பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது தொலைய போகுது, இப்போது தொலைய போகுது. எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல, எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாருமா சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து கரங்களை தட்டி, என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு. விசுவாசத்துடன் பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்துடன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கரங்களை கொட்டி எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே பறித்து கொண்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே பறித்து கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், இயேசு சிலுவையில் அறிந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதிகாரம் எல்லாம் என்னே பறித்து கொண்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆமென் ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆமென். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you Jesus. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் இங்கே வருவதற்காக அருமை போதகர் எனக்காக டிக்கெட், அனந்தபுரி ட்ரெயின், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், இன்னும் வேற எந்தெந்த ட்ரெயின் எனக்கு தெரியல. அவங்க ட்ரை பண்ணி பார்த்து டிக்கெட் கிடைக்கல. கடைசியாக என்னோட பிள்ளைகள் சென்னை சென்ட்ருக்கு ஃபோனிலே பேசி அனந்தபுரியிலும் ஒரு டிக்கெட்டு புக் பண்ணோம், கன்னியாகுமரி ட்ரெயினில் ஒரு டிக்கெட் புக் பண்ணேன். சொன்னேன், காசு பார்க்காத மக்களை, நான் எப்படி அங்கே போய் சேரணும்? என்னால் காரில் அவ்வளோ தூரம் போக முடியாது, ட்ரெயினில் கொஞ்சம் நான் இளைப்பார்ந்து போக முடியும். ட்ரை பண்ண சொல்லி 2 ட்ரெயினில் டிக்கெட்டை பிள்ளைங்க தக்கரில் எடுத்துட்டோம். நேற்று 4 மணி வரையிலும் எனக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகவில்லை. 4 மணி வரையிலும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகவில்லை. 2 மணிக்கு பிள்ளைங்க சொன்னாமே கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னு சொன்னான். 2 மணிக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு சொன்னான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணுறாப்பா, நான் பார்த்தா கார் எடுத்து தொடச்சிட்டு இருக்குது. என்னடான்னு கேட்டேன், டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகவில்லைப்பா, உங்களுக்கு செகண்ட் கிளாஸு அப்பரில் கிடச்சிருக்குது, நீங்கள் அதில் போக முடியாது, அதில் காரில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். 4 மணிக்கு சென்றிருந்த ஒரு ஃபோன் வருது, எதுக்கும் அப்பா செங்கல்பேட்டுக்கு வர சொல்லு, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுக்கிறேன். நான் நேற்று செங்கல்பேட்டில் வந்து செகண்ட் கிளாஸ் ட்ரெயினில் ஏறினேன், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினேன். டிடிஆர் வந்து என்னை அழைத்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் கொண்டு போய் லோபர் பர்த் எனக்கு கொடுத்து என்னை பத்திரமா இந்த இடத்துல கொண்டு விட்டாங்க. சரீரத்தில் கொடிய பலவீனம், மனுஷனா பிறந்தவன் நேற்று வீட்டை விட்டு இறங்க மாட்டேன். இன்னைக்கு என் கூட வந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய பலவீனம், அவ்வளோ பெரிய போராட்டம், நான் வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பலவீனம் எனக்கு. நான் இங்கே வந்து நிற்க முடியாது, பேச முடியாது. ஆனா கர்த்தர் என்னை கொண்டு வந்தா. இப்ப நான் என்ன புரிஞ்சு கொள்றேன்னு கேட்டா, என்னோட ஊழியத்தில் இதுவரைக்கும் நடந்தேராத அற்புதம், இதுவரைக்கும் நான் கண்டீராத அதிசயங்கள் இந்த 3 நாட்களில் கர்த்தர் இங்கே செய்ய போகிறார். அது உங்களுக்கு செய்ய போகிறார். ஊழியக்காரர்களாக உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிகளாக உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு அது இப்ப நடக்க போகுது. உங்க பிள்ளைகளுக்கு அது இப்ப சம்பவிக்க போகுது. உங்க சரீரத்தில் அது இப்ப சம்பவிக்க போகுது. ஏன் தெரியுமா? இயேசு இங்கே வந்திருக்கிறார். இயேசு இங்கே வந்திருக்கிறார். இயேசு இங்கே வந்திருக்கிறார். இயேசு இங்கே வந்திருக்கிறார். நான் இங்க வரக்கூடாது என்று சொல்லி இந்த வட்டாரத்திலே ஆளுகை செய்கிற பொல்லாத பிசாஸ், அவன் முழு பலத்தோடு அவன் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அவன் முழு மூச்சுடன் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த மனுஷன் இந்த மண்ணுக்குள்ள வரக்கூடாது, இந்த சபைக்குள்ள வரக்கூடாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? இந்த சபை கட்டுறதுக்கு முன்னவே, நான் எங்க அம்மாவோட வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னவே, எங்க அம்மா அவங்க வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னவே, இந்த வானமும் பூமி உண்டாகிறதுக்கு முன்னவே, இந்த நாளில் கர்த்தர் இந்த நாளை குறித்திருந்தார். அவர் குறித்ததை யாராலே அழிக்க முடியாது. அவர் செய்ய நினைத்ததை யாராலே தடுக்க முடியாது. இதோ அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்கு நேராக அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிற உங்களுக்கு நேராக அவருடைய கரம் இப்ப நீட்டப்பட்டிருக்கிறது. யார் இதை தடுப்பான்? யார் அந்த கரத்தை தடுப்பான்? யார் அதை தடுப்பான்? ஒருவனுக்கு யோக்கியதை இல்லை, ஒருவனுக்கு சக்தி இல்லை, ஒருவனுக்கு பலன் இல்லை. அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ணுகிறவன் யார்? அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? மாந்திரிகமா, சூன்யமா, யாகமா? ஒன்றும் அவர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. எந்த மந்திரவாதி அவர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. எந்த ஜோசியக்காரன் அவர் செய்ய தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த யாகமும் அவர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. நான் ஜெபிக்க போறேன். ஊழியக்காரர்கள் என்னோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னோடு கூட முடிஞ்சா நீங்களும் கொஞ்சம் எனக்கு பின்னாடி வாங்க, நம்ம ஒன்னா நின்று ஜெபிக்கலாம். தயவு செய்து வாங்க ப்ளீஸ். நம்மளுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. உங்களோட நம்மள இங்க யாரும் பெரியவங்க கிடையாது, ஏசப்பா மட்டும்தான் பெரியவன். என்ன நீங்க ஏதோ ஒரு பெரிய பாஸ்டரா பார்த்தா ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது. இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்கும் பியூனா நான் இங்க வந்து நிக்கிறேன்.
இந்த பாஸ்டர்ஸுக்கு நான் பணிவிடக்காரனா இங்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு லேபரா ஒரு பணிவிடக்காரனா நான் வந்திருக்கிறேன். இங்க பெரியவர் எங்க அப்பா தான். இங்க பெரியவர் எங்க அப்பா தான். அந்த பெரியவரோட நாமத்தில் இப்ப பெரிய காரியம் நடக்க போகுது. அற்புதம் இப்ப நடக்க போகுது. அதிசயம் நடக்க போகுது. நாளைக்கு பகல் அல்ல, நாளைக்கு ராத்திரி அல்ல, சண்டே பகல் அல்ல, சண்டே நைட் அல்ல, இப்போ இந்த ராத்திரி, இந்த ராத்திரி இப்பொழுது வந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையில, உங்க சரீரத்தில், உங்க குடும்பத்தில் இயேசு 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 இப்ப வந்து கொண்டிருக்கிறார். இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கரமுகளை இப்ப தொடுகிறது. எல்லா பாஸ்டர்ஸும் ஜெபிக்கணும், எல்லா ஊழியக்காரரும் ஜெபிக்கணும். ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, அவருடைய கிருபை, அவருடைய சித்தம். ஜீசஸ், அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்குது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்குது. உங்க சரீரத்தில், உங்க குடும்பத்தில், உங்க வேலையில, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்க தொழிலில, உங்க விவசாயத்தில், உங்க கல்வியில, உங்க கர்ப்பத்தில், சரீரத்தில், அஸ்தியில, சிறுகுடல்ல, பெருகுடலில், கண்களில, கழுத்தெலும்பில, சோழரில், முதுகெலும்பில, இடுப்பில, ஆமீன், முழங்காலில, குதிகாலில, உங்க பிரெயினில, உங்க ஹார்ட்ல, உங்க கிட்னியில, ஆமென், உங்க யூட்ரஸ்ல அற்புதம் நடக்குது. இயேசு வந்திருக்கிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். ஜீசஸ், இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு உங்களை இப்ப தொடுகிறார். அவருடைய வல்லமை, வல்லமை, வல்லமை உங்க மாம்சத்தில், உங்க சரீரத்தில், உங்க பலவீன பகுதிகளில், உங்க வேதனை உள்ள இடத்துல, உங்க கஷ்டத்தின் மேல், கண்ணீரின் மேல் அவருடைய கரம் இறங்கி வருது. அவருடைய கரம் இறங்கி வருது. அவருடைய கரம் இறங்கி வருது. விசுவாசிக்கிறவங்களுக்கு இப்ப விடுதல். விசுவாசிக்கிறவங்களுக்கு விடுதல். விசுவாசிக்கிறவங்களுக்கு விடுதல். விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இன்றைக்கு அவருடைய பாதத்தில் வந்த உங்களை அவர் வெறுமையாக விட மாட்டேன். இப்ப நீ கொண்டு வந்த விஷயத்துக்கு நாளைக்கு அல்ல பரிகாரம், இப்பொழுதே பரிகாரம் தருகிறார். அது எப்பேற்பட்ட விஷயமாய் கொள்ளட்டுமே, அது ஒரு மனுஷனாலே பரிகரிக்க முடியாத விஷயமாய் கொள்ளட்டுமே, ஒரு மனுஷனாலே பரிகரிக்க முடியாத விஷயமாய் கொள்ளட்டுமே, அது ஒரு கொடிய வியாதிக்குள்ள உன்னை கொண்டு போவது, ஒரு கொடிய வேதனைக்குள்ள உன்னை கொண்டு போவது, ஒரு கொடிய மரணத்துக்குள்ள கொண்டு போகிற விஷயமாய் கொள்ளட்டுமே. நீ பயப்படாத. இயேசு உன்னை இப்ப தொடுகிறா. இயேசு உன்னை இப்ப தொடுகிறா. ஆரும் வாய மூடி நிக்க கூடாது. இயேசு உன்னை தொடுகிறா. உன் பலவீனம் உள்ள பகுதியில் இயேசு வருகிறா. உன் பலவீனம் உள்ள இடத்தில் இயேசு கை வைக்கிறா. அவனுடைய தழம்புகள் இப்ப அங்க இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வியாதியின் சௌக்கியம் பிள்ளையுடைய அப்பம். வியாதியின் சௌக்கியம் பிள்ளைகளுடைய அப்பம். இதோ என் தழம்புகளால் நான் உன்னை குணமாக்குகிறேன். என் வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குகிறேன். என் வார்த்தைகளை அனுப்பி நான் உன்னை விடுவிக்கிறேன். எத்தனையோ காலங்கள் அனுபவிக்கிற வேதனை, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இதுக்கு எனக்கு ஒரு மாற்றம் சம்பவிக்காதா? இது எங்க போய் நிக்க போகுது? என் வாழ்க்கை முடிந்ததா? இது நிமித்தம் உயிர் பிரிய போகுதா? என் வாழ்க்கை அவ்வளவுதானா? ஆபத்து காலத்துல கண்மலையின் வெடிப்புல தூக்கி வைத்து சங்காரன் கடந்து போகும் நேரம் வரையிலும், மரண தூதன் உன்னை தொடாத கடந்து போகும் நேரம் வரையிலும் அவருடைய கரத்தால் உன்னை மூடுகிற ஒருவர் இங்க இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் உன்னை கொடுக்க முடியுமா? அவருடைய கரத்தில் உன்னை கொடுக்க முடியுமா? அவரை முழுசா நம்ப முடியுமா? அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவரை விசுவாசிக்க முடியுமா? எனக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கும். எனக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கும். என் குடும்பத்தில் இப்போ ஒரு அற்புதம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். எனக்கு இப்போ விடுதலை நிச்சயம். எனக்கு விடுதலை நிச்சயம்.
எனக்கு விடுதலை நிச்சயம், எனக்கு விடுதலை நிச்சயம், எனக்கு விடுதலை நிச்சயம். எல்லா தேவ ஊழியர்களோட கரத்தை இந்த மக்களுக்கு நீட்டுங்களேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரி அம்மா மாரிகளோட கரங்களை நீட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. சபையோட முக்கியமான பொறுப்பெறுகிற மக்கள் ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. இயேசு இங்க வந்திருக்கிறார், அவர் இங்க வந்திருக்கிறார், அவர் அற்புதம் செய்கிறார். கண்ணீர்கள் துடைக்கிறார், காயங்களை போக்குறார், விடுதலை உண்டாகிறது. உங்களோட சரீரத்தில் சுகர், கொடுமையான சுகர் வியாதி நார்மலா இருக்க போகுது. நாளைக்கு செக்அப் பண்ணி பாருங்க, நார்மலா வரப்போகுது. கேன்சர் இருந்தால் நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நில் ரிப்போர்ட் வரப்போகுது. ஆஸ்மா இருந்தால் நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நில் ரிப்போர்ட் வரப்போகுது. எப்பேற்பட்ட வியாதி, இயேசு விடுதலை தருகிறார், 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 இயேசு விடுதலை தருகிறார். ஒரு சில பிள்ளைகள் இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. சரீரத்திலே கர்த்தரோட மகிமை இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. அந்த விடுதலை இப்ப சிலர் ருசித்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களால சிலர் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தரோட மகிமை இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. அவரோட வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள இப்ப பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காராக நாங்களே சரித்திரத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இங்கே புறப்பட்டு வருகிறது. அவருடைய பட்சிக்கிற அக்கினி இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இங்கே இருந்து கர்த்தருடைய தீ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதிசயம் நடக்குது. எல்லாரும் தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்க. எல்லாரும் தலைக்கு மேலே கரங்களை தட்டி விடுதலுக்காக, விடுதலை கொண்ட தெய்வத்துக்காக, அற்புதம் நடந்ததுக்காக. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே உம்முடைய விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.